ஆமா வாங்க வாங்க வாங்க. நீ வேலைக்காரன் தானே, அவருக்கு முன்னாடி வரலாமா? யாரியா வேலைக்காரன்? பெரிய பண்ணையார் தம்பி சின்ன பண்ணையார். சின்ன எனக்கு மறுவாத இருக்கட்டப்பா. அண்ணா போய் கவனிங்க போங்கப்பா. ஆளு ஜாக்கிரதையா இருக்கே தள்ளி போடாடுமா. கலியுக கர்ணனும் கொடை வள்ளலுமான எங்கள் பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்களே, விழாவிற்கு வந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த கிராமத்தில் எத்தனையோ பணக்காரர்கள் இருக்கிறார்கள், குறுக்கு வழியில் பணம் சேர்த்த கோமான்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கெல்லாம் இப்படி ஒரு நல்ல பள்ளியை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் இருந்ததாகவே தெரியவில்லை. பயப்படலாம். நமது பெருமதிப்புக்குரிய பண்ணையார் அவர்கள் தனி மனிதராக நின்று இப்பள்ளியை உருவாக்கி இருக்கிறார்கள். இந்த பெருமதிப்புக்குரிய பள்ளியை உருவாக்க அவர்கள் பட்ட பாடு என்ன, செய்த சேவை என்ன, செய்த தியாகங்கள் எத்தனை என்பதை பற்றி விரிவுரையாற்ற பல பெரியவர்கள் காத்திருக்கிறார்கள். சுத்தமா கிழிஞ்சது போ. இதான் இது வரைக்கும் காமன் சோமன் கத்திரிக்காய் போடலாங்கன்னு போண்டிய விரிவுரை யாத்திரத்துக்கு வேறையா? தவறு நீ நான் பேர இந்த பள்ளிக்கூடத்தை நீங்க கௌரப்பா நான் பேர கை தட்டி சுட்டு விட சுட்டு இடையில கை தட்டா பேச்சு விடாதா? நான் பேர வரைக்கும் பேசாம இருக்கேன். என் குடும்பத்தை பத்தி தான் அவங்க எல்லாருக்கும் நல்லா தெரியுமே. எப்ப எங்க அப்பங்காரத்துல முக்கி முக்கி பாடுபட்டாலும் ஒருவேளை மோரு கஞ்சிதான், படிக்க வைக்க வசதி இல்ல. எங்க அப்பா என்ன செஞ்சான், என்னை எரும மாடு மேய்க்க ஆரம்பிச்சான். எனக்கு ஒரே கவலை, என்னடா நம்ம தான் கை நாட்டா போயிட்டோமே, நம்ம ஊர் பிள்ளைகளாவது படிக்கணுமே நினைச்சுக்கிட்டே இருந்தேன். நம்ம ஊர்ல எப்படியாவது ஒரு பள்ளிக்கூடம் கொண்டாடணும்னு நினைச்சேன். அப்ப நம்ம ஐயா காமராசருடைய ஆட்சி எப்படியோ தட்டு தடுமாறி பட்டத்துக்கு போய் காமராசர் காலில் விழுந்தேன். என்னப்பான்னார், ஐயா எங்க கிராமத்துக்கு ஒரு பள்ளிக்கூடம் வேணும்னு சொன்னேன். அவர் சொன்னாரு, பைத்தியக்காரா, பள்ளிக்கூடம் வேணும்னா உங்க கிராமம் பாதி பணம் கொடுக்கணும், அப்பதான் சர்க்கார் பாதி பணம் கொடுக்கும்னு சொன்னார். நான் என்ன இடிச்ச வாங்கினா அப்பவே கட்டிட்டு போயிருந்தேன். பெரிய ரூபா ஒரு ரூபா லட்சத்தை அடிச்சே ஒரு முன்னால அடுத்த நிமிஷம் பள்ளிக்கூடம். அப்படிதான்ப்பா பள்ளிக்கூடம் வந்த விஷயம். அதை விட்டுக்கிட்டு இருக்க இருங்க இருங்க. பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு எல்லாம் விளையாட்டு போட்டு வச்சிருக்கேன், அது பரிசு நீங்க தான் கொடுக்கணும். விளையாட்டுலாம் இருக்கா? என்னென்ன விளையாட்டு விளையாடுவோம்? கிரிக்கெட் விளையாடுறாங்க. எனக்கு புரியாதுலாம் சொல்லாப்பா. ஏதாவது பச்சை குதிரை கிச்ச குதிரை தாண்டாங்க, அந்த மாதிரி விளையாட்டுலாம் இருக்கு. உண்டா? இருக்கு. நான் தாண்டேன். சரியா?
பாரு பாரு பிள்ளைகளுக்கு எல்லாம் கொடு. எல்லாரும் கால் சாயி தட்டையும் தச்சு போட்டுக்கணும். அடுத்தது என்ன? ஆமா, கையில் இருக்கிற பொட்டிக்கு வா, வா. கையில் இருக்கிற பொட்டி இழுடா, இழு, இழு. அடிப்பாவியடா. ஐயா, பொம்பளை பிள்ளைக்கு ஜெயிச்சிருச்சு. யாரு ஒத்துக்கிறது என்ன? நாளைக்கு ஆம்பளை எல்லாம் எப்படி வெளியே போவான்னு என்ன இழுக்க சொல்லு பாக்கலாம். அப்படின்னா நான் ஒரு பக்கம் போட்ட திருச்சி ஒரு பக்கம் வாங்கடிக்க. என்ன பண்றது இப்போ? நான் ஒரு வழி சொல்றப்பா. என்ன என்ன அடியா பாப்பா, மேல பறக்கடி வெள்ள காத்தா. அடப்பாவே பிள்ளைடா, ஒடியா ஒடியா கண்ணுடா, என் கல்கண்டுடா பிள்ளைடா. பொம்பளை பிள்ளைகள எடுத்துக்கணும். லவுக்க பாவாடை எல்லாம் தச்சுக்கணும். யாராவது உரிச்சு வாங்கி வாங்கி வாங்கி. ஏமா அம்மா உங்களை தெருல நிக்க சொல்லுச்சு. என்னையா நெல்லு ஐயா, ஆயி மோட சேர்ந்து நம்மளோட அடுத்தருவில் எடுத்துட்டாளுவா. கொஞ்சம் அப்படி தள்ளி நில்லுங்க. திருஷ்டி யாருக்கு? உங்களுக்கு தான். எனக்கு பள்ளிக்கூடத்துல நீங்க பேசுறத கேட்டு ஊர் தலைமே ஆணு வாய குறைஞ்சிட்டாமே. கல்லடி பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இந்தாம்மா கொண்டு போய் கொட்டிக்கலாம். நெல்லு நல்லா உடனே தான் திருஷ்டி சுத்துவாங்க போல இருக்கு. சரியாப்பா, நான் உத்தரவு வாங்கிக்கிறேன். இல்லையா மணி நெல்லு நழுவுது. ஏன் சாப்பிட்டுட்டு போலாமே? இப்ப நாங்க சாப்பிடறதே உங்க சாப்பாடு தானேம்மா. பரவாயில்ல, இன்னைக்கு சாப்பிட்டுட்டு போலாம். இல்லம்மா, நேரமாகுது, மன்னிச்சுங்க. அட நான் உங்களுக்காக சொல்லிங்க, பெரியவங்களுக்கு சாப்பாடு போட போறேன். உங்க மாதிரி நல்லா பழகினவங்க கூட உட்காந்து சாப்பிட்டாங்கன்னா பேச்சு வாக்கிலே 2 உருண்டை அதிகமா சாப்பிடுவாங்க. அதுக்காக தான் சொன்னேன். இருங்க. பெரியய்யா, நாங்க தனியா சாப்பிட்டா அளவு என்ன, இன்னொருத்தர் கூட இருந்து சாப்பிட்டா அந்த அளவு என்ன, இந்த நிகழ்வெல்லாம் புரிஞ்சு வச்சுக்கிறதுங்களே பெத்தவளை தவிர மத்தவங்க புரிஞ்சுக்கக்கூடிய விஷயமா இது. சரி, நான் புறப்படுறையா. சாப்பிட்டு போறேன். அதுக்கு இல்லைங்கய்யா, இந்த மத்தியான பஸ் விட்டுட்டேன்னா அப்புறம் ராத்திரி தான் எனக்கு 7 மணிக்கு பஸ். அப்புறம் நான் இருட்டுல தடமாற வேண்டி இருக்கும். அப்புறம் அந்த அம்மா விடாது என்ன வர. நீ விடு. சாமியார நீ உட்காந்து சாப்பிடலாம். வேணா சாமி, அம்மா சொன்னது மாதிரி நான் பேசி கொடுத்துட்டே இருக்கேன், நீங்க சாப்பிடுங்க. ஓஹோ, என்ன இது பகல்ல மிளகு குழம்பு போட்டு பேஞ்சு வச்சிருக்கியா? ராத்திரி 11 தடவை லொக்கு லொக்குன்னு இருமன்னு கேட்டுட்டு தானே இருந்தோம். இருமலை கூட கணக்கு எடுக்கிறா போல இருக்கு. நீங்க ஒரு நாளைக்கு எத்தனை தடவை மூச்சு விடுறீங்கிற வரைக்கும் கணக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சும்மா சொன்னதே சொல்லிட்டு இருக்காதீங்க. ஒரு வழியா சாப்பிட்டுட்டு போயிடுங்க. அது இல்லடி, பள்ளிக்கூட விழாவுல பகோடாவும் தூவி குடிச்சிட்டானுவ, வயிறு டும்முன்னு வீங்கிருது, வந்து சாப்பிடுறேன். எங்க போறவன்? வயலுக்கு. சாப்பிட்டு போறது. சரி அம்மா, ஏன் பட்டினி அனுப்புற? விழாவில் ஏதோ பக்கடா டீ சாப்பிட்டாங்களா, பசிக்கலன்னு சொன்னாங்க. உனக்கு பசிக்கலையா? இல்ல. அப்புறம் ஏன் சாப்பிட போனேன்? நீங்க சொன்னீங்களேன்னு போனேன். நான் எது சொன்னாலும் செய்வியா நீ? செய்வேன். ஏண்டா சாமியாரு ஐயா, கல்யாணம் பண்ணி புள்ள பத்துட்டா புள்ள உள்ள தலைக்கு மேல வசந்து போச்சு. எல்லாம் இது மாதிரி மத்து மாதிரி நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் உங்க முன்னாலதான், நீங்க இல்லாத இடத்துல பாக்கணுமே. எவனாவது முழுக்குன்னா எடுத்த எடுப்புலயே அருவாதான், ஒரே பீச்சு தான். அதுக்குள்ள கை கழிட்டு எப்படி? சாப்பிட்டேன். என்னது சாப்பிட்டீங்க? போட்டதுல பாதி அப்படியே கிடக்குது. என்ன சாமியார, பசிக்கு ஏதோ மருந்து வாங்கி கொடுக்கலன்னீங்களே, மருந்தெல்லாம் ஒண்ணும். நான் என்னம்மா செய்ய, அந்த பாரு என்ன காரியம் செய்யறாங்க பாரு. இவ்வளவு கோயிலை எடுத்து வாயில போட்டு அடக்கினார்னா பசி மந்திக்காம என்ன செய்யும்? இத கண்டிக்க மாட்டியே? கண்டிக்காமையா இருக்கேன். சின்ன பிள்ளையா இருந்தா அடிச்சு திருத்தலாம், வயசு பிள்ளையா இருந்தா புத்திமதி சொல்லலாம். இதுதான் எதுலயுமே சேர்த்து இல்லையே. என்ன பண்றது? புத்துநோய்க்கு காரணமே தொகைதான் சொல்றாங்க. புத்துநோய் வந்தா சொல்லிட்டு தொலைஞ்சிட்டு போறப்போ என்ன இருந்து கிழிக்காங்க. மனசுல இருக்கிறது வெளியில வரும். என்ன மனசுல இருக்கு? கூட பிறந்தது மண்பொம்மையா போச்சு, அதனால பெத்து போட்டிருக்கு. நாளைக்கு நம்ம உடம்பு நல்லா இருந்தா தானே அதுங்களுக்கு நல்லது பண்ண முடியுங்கிற நல்ல எண்ணம் மனசுல இருந்தா செத்து போறேங்க வார்த்தை வருமா ஐயா? விட்டாச்சப்பா. இதெல்லாம் பிரசவ வைராக்கியம். விட்டாச்சப்பா தெரிஞ்சுட்டார. அதுக்குள்ள எங்க வயலுக்கு என்ன சாமி, இப்பதானே சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரம் படுத்து எழுந்துச்சா உடம்பு கலகலப்பா இருக்கும். அந்த கால்ல என்னதான் சக்கரம் இருக்கோ சொல்ற. கல்யாணி இங்கே இருக்கானே டாக்டர் பெப்ரு,
Meet my wife, Kalyani. ஹலோ. கல்யாணி, இவங்க டாக்டர் மிஸ் பிம்பிள். ஜோசபின் நாட்டு பெரிய சயின்டிஸ்ட். கடல் நீரை எப்படி பெட்ரோல் ஆக்குறதுங்கிறதுக்கு ஒரு புது வழி கண்டுபிடிச்சிருக்காங்க. நான் இவங்களோட மாடியில கொஞ்சம் அவசரமா பேசணும். நீ இந்த விஸ்கி ஸ்நாக்ஸ் எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறியா? கம் ஆன் டாக்டர் பிம்பிள். யாரோ ஒருத்தி அழைச்சிட்டு வந்திருக்காரு. யாரவோ? பார்த்தா தெரியல. தெரியாம தான் கேட்டேன். ஜோசப்பை நாட்டு விஞ்ஞானின்னு சொல்றாரு. ஜோசப்பைன் நாடா? பிலிப்பைன் நாடுன்னு ஒண்ணு இருக்கு. அது இருக்கு. ஜோசப்பைன் ஒரு குதிரை இருந்துச்சா? நாடே கிடையாதுமா. அப்படின்னா இவ யாரு? எங்க இருந்து வந்தா? இங்க சுத்திக்கிட்டு தர்ற கழுதுங்க தான்மா. கிராக்கி. பாப்பா நீ வந்தா தான் களை கட்டும். என்ன அண்ணன் அது தவறு சொல்லி என்ன பண்றது? இது ஆரம்பத்திலே விட்டுருச்சு. அப்படி இவ்வளவு தூரம் கட்டு குட்டிச்சவரானது காரணம் இது குறித்த இடம்தான். எவ்வளவு தூரம்டா கட்டு போட்டேன்? அதை தெரிஞ்சுக்கணும்னா எழுத்து வீட்டுல இருக்க ஒரு தெய்வம். அந்த பெரியவரை பாரு. நான் ஏன்டா அந்த பெரியவனை போய் பார்க்கணும்? நல்லா இருக்கணும்னா பெரியவரை பாரு. நாசமா போனோம்னா உன்னையே பாத்துக்கோ. தன் தம்பி குடும்பத்துக்காக தன் வாழ்க்கைய தியாக சரித்திரமா மாத்திக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லடா, அவன் பெத்த பொண்ணு கண்ணால பாக்குற மாதிரி தன் தம்பி பொண்டாட்டிய பாக்குறாரு. அவருக்கு எதிர்த்த வீட்டுல இருந்துகிட்டு கட்டில பொண்டாட்டி ஏன் முன்னாலே கண்டி சிரிக்கிங்களை கூட்டிட்டு வராருடா. ஏன் இப்படி எல்லாம் பண்ற? நீ உன் திருவிளையாடெல்லாம் பண்றதுக்கு தான் கட்டி வச்சிருக்கிறேன். பங்களாவை சொல்லி போடும். அங்க போய் தொலைங்க. உன் டியூட்டியில அங்க வச்சுக்கீங்க. சிங்கிள் எம்பி சம்பாதிக்க யோகிதை இல்லாதவன் எனக்கே அட்வைஸ் பண்றியா? சம்பாதிக்க முடியாம இல்ல. பல இடத்துல எனக்கு வேலை கொடுக்குறாங்க. ஆனா உன் தம்பி தெரிஞ்ச உடனே வரத்தி விட்டுறாங்க. நான் என்ன பண்ணுவேன்? என் தம்பியா இல்ல எவ்வளவு சம்பாதிச்சு? கண்டிப்பா உன் தயவுல வாழறதுக்கு தேவையில்லாத 200-300 ரூபாய் என்னால சம்பாதிக்க முடியும். ராகுகாலா கேட்டியா ஐயா? இந்த காலத்துல 200-300 ஒரு பணம் ஐயா. இவன மாதிரி யங் ஃபெலோஸ் எல்லாம் எவ்வளவு பிரில்லியண்டா சீட் பண்ணி எவ்வளவு எக்ஸலண்டா புது புது மெத்தட்ஸ்ல ஃப்ராட் பண்ணி லாக்ஸ் அண்ட் லாக்ஸ் சம்பாதிக்கிறாங்க. இதுக்கு எடுத்து சொல்லி அதெல்லாம் இந்த மாதிரி ஃப்ராட் விஷயங்கள்லாம் நீங்க சொல்ற மாதிரி அவ்வளவு தெளிவா எனக்கு சொல்ல வராதுங்க. நீங்களே சொல்லிடுங்க. நல்ல ஆளியானி. இந்த பாடுறா, போன வாரம் பேப்பர்ல படிச்சேன். ஒரு யங் ஃபெலோ ஒரே குத்து ஒரு பேங்க் கேஷியரை 9 lakhs ஓடி போட்டான். இன்னைக்கு காலையில பேப்பர்ல படிச்சேன். ஒரு பொண்ணு வெளிநாட்டுல வேலை தேடி தரேன்னு சொல்லி 70 lakhs ஃபேமிலியே செட்டில் பண்ணிட்டான். ஊர் கதையெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்க செய்யறதுல ஒன்ன சொல்லி கொடுங்க. செய்யறத செய்யட்டும், அப்புறம் தலை இப்படி நடக்கட்டும். ஐயா உங்க ஐடியா வேணாம். இவர் பண்ற ஃப்ராட் பிசினஸ் வேணாம். உழைச்சி சாப்பிடுறாயா? வேலை கிடைக்கல பிச்சை எடுத்து சாப்பிடுற. அதுவும் இல்ல பட்னி கடந்து செத்தாலும் சாவேன தவிர ஒருவேளை சொத்துக்காக இந்த ஆள் விட்டு வாசப்படி இனிமே நான் மதிக்க மாட்டேன். இவர் உங்க தம்பி தானா? ஏன் சம்பந்தமே இல்லையா? ஐயோ பிள்ளைக்கு வேர்வையை பாடுறா. கழுத்த தூக்குடி. இந்த வேகாத வெயில்ல ஏன் இதெல்லாம் தூக்கிட்டு வந்த? அம்மா தான் பலரும் கொடுத்து விட்டுருக்கேன். நான் தான் சாப்பிட்டு வந்தேனே. நீங்க தான் சரியா திங்கலையாமல்ல, அதனால நான் வந்தேன். இல்லன்னா நான் ஏன் வரேன்? சரி கொஞ்சம் காப்பியை ஊத்து. காபி இல்ல. ஏன் இல்ல? ராத்திரி எல்லாம் லொக்க லொக்கன்னு இருமிட்டு இருந்தீங்களா? அதுக்கு மேல காபி குடிச்சா உடம்பு ரொம்ப சூடாயிடுமா. அதனால அம்மா பால் தான் கொடுத்து விட்டுருக்கேன். ஐயோ ஏன்டி இப்படி பொறிச்சு கொட்டுற? அம்மா பொண்ணுமா சேர்ந்து என்ன கொண்டு விடுவாளுவ போல இருக்கே. காப்பி இல்ல, வெத்தலை இல்ல, புயலை இல்ல. அம்மா தான் புயல கொடுத்து விட்டுருக்க பெரியப்பா. புயலையா? எடு. இதோ. என்னடி கஞ்சப்பா எப்படி பொட்டகிட்டே வச்சிருக்காவா? அது பெரியப்பா ரொம்ப நாளா நிறைய புயல போட்டு பழக்கப்படுத்திட்டீங்களா? அது திடீர்னு நிறுத்தினா பைத்தியம் பிடிச்சாப்ல இருக்குமா. அதனால அப்ப கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்க சொல்லி அம்மா 3 பொட்டலம் கொடுத்து விட்டுருக்கு. இந்தாங்க, இது ஒரு வேளைக்கு ஒண்ணுதான். பெரியப்பா கொஞ்சம் கூடாத ஒண்ணு. என்ன பெரியப்பா? ஒரே ஒரு பலாப்பழம் இருந்துச்சு, அத சாமிக்குன்னு விட்டு வச்சிருந்தேன். வரும்போது பார்த்தா இப்ப காணோம். யாரு திருநாங்களோ? சாப்பிட்டு போறாங்க. வா.
திருட்டு போன பலாப்பழம் இங்க இருக்கு, அந்த பாலை ஊத்து. இந்த பாலையை குடிச்சிருக்கீங்களா? ஐயா, உங்க தோட்டத்து பாட்டு வேணும்ட்டு திருடுத்தீங்களா? வயசு பத்தி தாங்க முடியாம தின்ட்டேயா. தெரியும்டா, பசி இல்லைன்னா ஒரு பழத்தை எப்படி தின்ன முடியும்? இந்த பாலை குடிச்சிரு, இல்லாட்டி வவுத்தால பிச்சோ திருப்பிடும். ஐயா குடிடா. குடிச்சிட்டியா? ஐயா என்ன மன்னிச்சிருங்க ஐயா. என்னங்க 3 வேளை சோத்தை தின்னு விட்டு ஏதாவது வேலை வெட்டிய பாத்துக்கிட்டு நம்ம வீட்டுல கிடைக்கியா? ஐயா, நாயாட்ட உங்க காலடியிலேயே ஆயுஸ்புரா இருப்பையா. எழுந்துரு. இத முடிவு பண்ண வேண்டியது மேலிடம். கேட்டு சொல்றவா. ஐயா பாப்பா, அந்த தட்டு ஒரு நிமிஷம் கொடுங்க. எதுக்கு? பலாக்கொட்டையா, நம்ம வீட்டு குழம்புக்கு ஆகும். பலா கொட்டை நம்ம வீட்டு குழம்புக்கு. பயப்படச்சுக்குவாங்க. இந்த பிள்ளை எனக்கு தெரியுமில்ல, எழுத்த வீட்டு பிள்ளை தெரியாதா என்ன? அவங்க அண்ணன் சோறு தண்ணி கொடுக்கறது இல்லையா? ஆமா அவன் கஷ்டப்படுறான். ஆமா, எனக்கு துணையா கூட மாடா இருக்கட்டும். இருக்கட்டுமே. இருக்கட்டும், அவனுக்கு வேலைக்கு 2 சோறு தண்ணி போட்டா போச்சு. அவ்வளவுதான். படிங்க. அவர் என்ன சொன்னாலும் இருட்டுமே போட்டுமே வரட்டுமே சோடி நான் இந்த மாதிரி ஊதுற. ஏண்டி அவங்க அண்ணன் அயோக்கியன், அவன் தம்பியை வேலைக்கு வைக்கிறது தப்புன்னு எடுத்து சொல்ல வேண்டாம். அது நீங்க சொல்றதானே? ஏண்டி நானா? அவர் முன்னால போறப்பே காலு பின்னுது, நாக்கு இழுக்குது, நீங்க செய்யறது தப்பு நினைச்சு பார்க்கவே பயமா இருக்குது. சவால்காரங்க அவருன்னு நினைச்சுட்டேன்டி. ராஜாத்தி, அதை போய் வாங்கிட்டு வாங்க. அப்போ என்னம்மா அது? சின்ன லெட்டர் எழுதிருக்கு. என்னன்னு? பரீட்சை எல்லாம் முடிஞ்சு போச்சா? சரி, தேடிட்டாருங்களா? அது தெரியல. தேடிடுவா. வேற என்ன இதுக்கா? கால வண்டியில 3 பேரும் புறப்பட்டு வராங்களாம். என் பிள்ளைங்கெல்லாம் கண்ணிலேயே நிக்குது. நானே மாட்டு வண்டி கட்டிட்டு ஸ்டேஷனுக்கு போயிட்டு வந்துட்டுமா. அங்க போய் கேளுங்க. இந்த சின்ன உபகாரம் கூட நீ பண்ணக்கூடாதா? எதுக்கு எடுத்தாலும் அங்க அவர்கிட்ட போய் நான் என்னத்தை கேட்டு அவர் சொல்லி. என்னப்பா? பிள்ளைங்கெல்லாம் பள்ளிக்கூடத்துல பட்டணத்திலிருந்து வருதுங்க. சரி ஏன்டா இடுப்பு உடைக்கிறவன்? என்ன வண்டி மாட கட்டிட்டு நானே ஸ்டேஷனுக்கு போலாமன்னுதான். நீ எதுக்காக போடும்? ஐயா, உனக்கு வண்டி ஓட்ட தெரியுமில்ல? காரை ஓட்டுவாங்க. ஸ்டேஷனுக்கு போய் பிள்ளையோட கூட்டிட்டு வா. சரிப்பா. ஆ, நானும் ஸ்டேஷனுக்கு போய் அண்ணன் அழைச்சு வரேன் பெரியப்பா. தாராளமா போயிட்டு வா. இதெல்லாம் மாத்தி என்னங்க நம்ம குடும்பம் அழிய போகுது. ஏன் அவ்வளவு வாக்கு சொல்றீங்க? பின்ன என்னடி, எதிர்த்து வீட்டுக்காரனுக்கு பொம்பளை பொறுக்கிறதே வேற. அவன் தம்பியோட நம்ம வயசுக்கு வந்த பொண்ண ஸ்டேஷன் வரைக்கும் அனுப்பலாமா? இது புத்தி உள்ளவன் செய்யற காரியமா? அம்மா, ராமன் பஞ்சாதி சீதைய ராவணன் தூக்கிட்டு போனா அது தப்புன்னு அவன் தம்பி விபீஷண வாதாடுனா, அதே மாதிரி இந்த பையனையே இருக்க கூடாது. இதெல்லாம் தெரியணும்னா மட்டப்பயிர்களுக்கு புத்தி வேணும். அடியே, நான் பேசுறது அவர் காதல விழுந்துட்டா போல இருக்கு. அதனாலதான் சுத்தி வலிச்சு நறுக்குன்னு ஊசியில குத்துற மாதிரி குத்தி விட்டாரு. என்னங்க அவங்க ஆளு தெரியாம அனுப்புவாங்களா? நீ எப்பவும் அவர் பக்கம் தானே பேசுவேன். எனக்கு என்னடி ஆத்தா? அவராச்சு, அவர் பிள்ளைங்களாச்சு. இந்த மாதிரி நாளைக்கு ஒண்ணு நல்லது கெட்டது நடக்குதுன்னு வச்சுக்கோ, உட்கார்ந்துட்டு குவோன்னு அழ போறாரு. நான் என்ன செய்வேன்? அப்பவே சொன்னேன், கட்டிக்கலான்னு தாள போட போறேன். அது நடக்கிறா போது நீ பார்க்கலாம் போறேன். What a dirty village. நம்ம வரப்போறதா தகவல் கொடுத்திருக்கிறோம். ரிசீவ் பண்ண ஒரு பையல காணும். நான் நினைக்கிறேன் இந்த 2 ஓல்ட் ஃபெலோஸ் கொட்டாய் விட்டுக்கிறேன், கோட்டை விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப மோசம். லிட்டில் சிஸ்டர். அம்மா, நீ எங்க வந்தீங்க? உங்களெல்லாம் கூட்டிட்டு போக வண்டி கொண்டு வந்தேன். அப்படியா? ஏத்து விட்டு பையா, நீ எங்க வந்த? இவர் வண்டி ஓட்டுவாரு. நீ வண்டி ஓட்டுற? கத்துக்கிட்டேங்க. வெரி குட். சாமான் தூக்குறியா? தூக்குங்க. எங்கப்பா? இல்லையோ? அடியே, பிள்ளைங்க வர சத்து கேக்குது. அடே, வந்துட்டீங்களாடா?
what I'm saying is the whole idea is to change it. In America, it's but what is back in the village? That's the village. Already cow dung, already shiny everywhere. What is it? You come to the city only then it is you look at it even very serious in the village. Yes, I am trying to tell you. I think it should start some sort of dramatic housing. Yeah, what I'm saying is I'm being there telling you definitely you should start a tomato industry. என்ன நான் முக்கியமான விஷயம் பேசிட்டு இருக்கோம் நீங்க பாட்டு போயிட்டே இருக்கீங்க நீங்க பேசிக்கிட்டே இருக்கீங்களே பேசணும் I told you daddy will always listen to us. He's a very understanding person. Sit down. Yes, sit down. ஆரம்பிங்க. அதாவது பெரியப்பா நாங்க பட்டணத்துல இருந்து வரும்போது இந்த மண்டை நிறைய மூளையோட வந்திருக்கோம் அதை உங்ககிட்ட பகிர்ந்துக்கலாம்னு பாக்குறோம். பகிரு நீங்க என்ன பண்றீங்க முதல்ல இந்த வீடு வாசல் நில குளம் தோட்ட தருவை எல்லாத்தையும் வந்த விலைக்கு வித்துட்டு அந்த பணத்தோட பட்டணத்துக்கு போயிடுவோம். போய் அங்க ஒரு ஏர் கண்டிஷன் பங்களா ஏர் கண்டிஷன் கார் வாங்குறோம். அந்த கார்ல உங்களை உட்கார வச்சு நீங்க ஊரு போல சுத்துறீங்க. கார்லயும் சுத்திட்டு இருந்தா சோறு அதுக்கு வச்சிருக்கோம் பெஸ்ட் ஆஃப் 3 பிசினஸ் ஐடியாஸ். தமிழ் அதாவது 3 அருமையான வியாபார யோசனைகள். ஒன்னு அவுத்து விடு. நம்பர் 1 ரிக்ரியேஷன் கிளப். தமிழ் பொழுதுபோக்கு சீட்டாடு ஸ்தலம். சீட்டாடி பணம் சம்பாதிக்கிறதா? நாமே சீட்டாடுறோம். ஒரு 10-15 டேபிள் வாங்கி போட்டா ஒரு டேபிளுக்கு 3000-4000 வந்து கொட்டாத. ரெண்டாவது நம்பர் 2 செக்ஸி வீடியோ விஷன். தமிழ் இதுகளை புட்டும் படங்களை வீட்டிலே பார்க்கும் வசதி. ஒரு கலர் டிவி வீடியோ வாங்கி வச்சுட்டோம்னா வர்றவங்கிட்ட 500 இருந்து 1000 வரைக்கும் கலக்கலாம். ரேட் வயசை பொறுத்தது. நம்ம ஊர் கொட்டாவில 40 பைசாவுக்கு காமிக்கிறானே. only country only black and white. இது totally blue. வாழ்க்கையின் இன்ப ரசங்களை அப்படியே புட்டு வைக்கிறானே. மூணாவது this is the most important business beauty massage center. தமிழ் அழகு பெண்கள் ஆளை அமுக்கும் மையம். ஆம்பளை விட பொம்பளை மையத்தில் அமுக்கிறாள். அப்படி இல்ல இது ஆளுக்கு மையம் இல்ல இடத்துக்கு மையம். இடம் மீன்ஸ் பிளேஸ் மீன்ஸ் சென்டர். இதெல்லாம் செஞ்சா பணம் வந்து கொட்டும். ஒரு நல்ல நாள் பார்த்து யோசனை பண்ணி செய்யலாம். சரிப்பா நீங்க இதுக்கெல்லாம் யோசனை பண்ணுங்க. பட் யோசனையே இல்லாம சொத்தெல்லாம் விட்டுருங்க. I told you he's not big father, he is godfather, grandfather. இல்லடி எப்ப பார்த்தாலும் பெரியவரேன்னு பேசுறிய. இப்ப பெரிய மனுஷனா வர அனுப்பிட்டாரு அவரு. என்ன பட்டணத்துல படிச்சுட்டு வர்ற பிள்ளைகளை பார்த்து படிச்சுங்களா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டாரோ? அதுவா அவனுங்களுக்கு சம்பந்தமே இல்லாத சங்கதி ஏன் பேசுவானேன்னு தான் இவனுங்க பேசுறதை கேட்டு எழுச்சி போயிட்டான். சும்மா இருங்க அவங்களுக்கு தான் தெரியுமே இதெல்லாம் சேராது. நீ ஒன்னா பாரு என் 3 பிள்ளைங்களை படிச்சு வக்கீலா டாக்டரா இன்ஜினியரா எது தெரியுங்களாடா அப்படி அடிப்பானுடே. சீட்டாட்டம் பொம்பளை அமுத்துறது கிளுகிழப்பு வீடியோ இதெல்லாம் ஒரு படத்துக்கா? ஐயா இந்த போட்டோ ஆல்பத்தை பிள்ளைங்க எடுத்துட்டு வந்திருக்காங்க. இங்கிலீஷ் பேசிக்கிட்டே இறங்கினாங்கல்ல அந்த மூட்ல விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு. சார் என்ன சார் வாங்க சார் சொல்றேன். என்ன வாங்க என்ன சார் விஷயம்? லாரி அடியாட்டுல இங்கேயே விட்டுட்டு நாம மட்டும் பொண்ணு அழைச்சிட்டு போய் நேர்லயே விவரமா பேசிடுவோமே. சரிப்பட்டு வராது வக்கீல் சார். இது பட்டிக்காட்டு ஜனங்க எடுத்த எடுப்புலயே அடியாட்கள் கத்தி கம்போட வீட்டுக்கு முன்னால போய் நின்னு கத்தி கலாட்டா பண்ணாதான் பயந்து வலிக்கு வருவாங்க. சரி உங்க இஷ்டம். ஏறுங்க சார் வண்டியில. சார் கொஞ்சம் இருங்க. யாராவ? பெரிய பண்ணையார் பார்க்க வந்திருக்கீங்களா? ஆமா. அவர் பக்கத்து கிராமத்துக்கு போயிருக்காரு. அங்கேயே போய் பாத்துக்கிறோம். நீங்க போறதுக்குள்ள அவரே வந்துட்டாருன்னா வழியில பாத்துக்கிறோம். வேற வழியா வந்துட்டாருன்னா சிக்கல் தான். அப்படி வாங்க வழிக்கு. நீங்க அதனால இங்கே இருங்க. நான் போய் பெரிய பண்ணையார்ட்ட சொல்லி அவரை இங்க கூட்டு வரேன். பெரிய எங்க போறாங்க? கிட்டங்க வீட்டுக்கு போறேன்னு சொல்லிட்டு போறாங்க. நில்லுப்பா என்ன விஷயம்? என்ன வர சொன்னாங்களா?
என்ன ஐயா, உங்க பையன் இவங்க பொண்ணை கெடுத்துட்டான். ஆதாரம்? பொண்ணு 6 மாசம் கர்ப்பம். யாரு காரணம்? பாத்தீங்களா, நான் புறப்படும் போது சொல்ல சரியா போச்சு இல்ல. இந்த ஆள் படிக்காத ஆளு, பட்டி காத்த ஆளு, சட்டம் நியாயம் ஒழுங்கு இத பத்தி என்ன சட்டம் நியாயம்? நீங்க கேட்கிற கேள்விக்கு அவர் அப்படித்தான் பேசி ஆகணும். வக்கீல் சார், இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. நீங்க ஒண்ணு கவலைப்படாத, பாத்துக்கோ. நான் இவரை கவனிச்சுக்கிறேன். சட்டத்தினால இவரை கை பாத்துக்கிறேன். வக்கீலு அடியாளு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கத்துறீங்களே, என்னத்தான் நான் புரிஞ்சுக்கிறது? இப்ப என்ன செய்யணுங்கிற? வக்கீல் சார், அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அவர் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருப்பாரு. அடியாட்களோட அவர் வீட்டுக்கு போய் பையனை தூக்கி லாரியில போட்டுட்டு பட்டணத்துக்கு கொண்டு போயிட்டா அங்க நான் பாத்துக்கிறேன், அங்க பாத்துக்கிறேன். பேசுவோம் ஐயா. பொறுங்க அடுவா மௌனுவலா, நானும் கிளிப்பிள்ளை சொல்ற மாதிரி சொல்றேன். கைட்டு பாக்கி வச்சிருக்கேன், சுட்டு விடுவேன். கோழி குருவி சொல்ற மாதிரி சுட்டு விடுவேன். இறங்கு கீழே, இறங்கு. அச்சா சுட்டு விடுவேன்டா. அங்கேயே உட்கார்ந்த மாணிக்கு இருக்கணும். எல்லாமே அங்கேதான். குறி பார்த்து சுட்டு விடுவேன். வக்கீல் வக்கீல் வா, வாயா வக்கீல் வா. பிடிச்சுக்க. எவனாவது அசைஞ்சா சுட்டு விடு. என்ன சமாச்சாரம்? உங்க பையன் அவங்க பொண்ணை கெடுத்துட்டான். பொண்ணு 6 மாசம் கர்ப்பம். பொண்ணு கர்ப்பமா இல்லாம ஆம்பளையா கர்ப்பமா இருப்பான். நான் சொல்றேன், அவங்க பொண்ணுதான் எங்க பையனை கெடுத்தா. அதுக்கு என்ன ஆதாரம்? ஆதாரம் காட்டுறேன். இந்த படத்தை பாத்தியா? படத்தை பாத்தியா? முதல் படத்துல உடை இருக்கா, 2வது படத்துல கையில கொடை இருக்கா, 3வது படத்துல உடையும் இல்ல கொடையும் இல்ல. இந்த படத்துல ஏன் பையன் அந்த பொண்ணை தொட்டதா ஏதாவது இருக்கா? இல்லைங்க. எல்லாம் பொண்ணுதானே எல்லாமே. ஆமாங்க. இன்னொரு படம் வச்சிருக்கேன், அது எடுத்து கோர்ட்ல விட்டேன்னா சடிச்சு எகிரி ஓடி போயிடுவான். ஏங்க கதையே தலைகளை நடந்துக்கியா? இப்ப சொல்லு, அந்த பொண்ணை கெடுத்தது என் பையனா இல்ல என் பையனை கெடுத்தது அந்த பொண்ணா? ஐயா, உங்க பிள்ளைய கெடுத்தது நான் தாங்க. இவங்கதான் என்ன கிடக்க சொன்னாங்க. அப்பா அம்மாவே இப்படி சொன்னாங்களா? இவங்க என் சொந்த அப்பா அம்மாவே இல்லைங்க. அப்பா தன்னான வக்கீலு, என்ன கதையே வேற பக்கம் போகுது. அப்படின்னா நீ யாருமா? நான் ஒரு அனாதைங்க. என் பாட்டி தான் என்ன வளர்த்தாங்க. சினிமாவில சேர்க்கிறேன்னு சொல்லி இவங்க என்ன அழைச்சிட்டு வந்து, நீங்க என்ன கொண்டாலும் சரி, இந்த கேவலமான வழிக்கு நான் சம்மதிக்க முடியாது. இப்படி சம்மதிக்காத பொண்ணுகிட்ட என்ன சார் கூட்டி வந்தீங்க? என் படத்தை கொடுங்க, நான் போறேன். புதுசுங்க, சம்மதிச்சுடுங்க. ஒரு நிமிஷம். முடியுமா? முடியாதா? முடியாது. யார் வந்தாலும் முடியாது முடியாதுன்னா எப்படி இருக்காங்க போற? ஒரு நொண்டியோ குருடோ அவன் பிச்சைக்காரனா இருந்தாலும் சரி, அவனுக்கு என்ன கல்யாணம் பண்ணி வச்சிருங்க. நீ கட்ட கேட்டுக்கு உனக்கு கல்யாணம். அதுக்கெல்லாம் நான் சம்மதிக்கலைங்க. எப்படியோ உங்க பிள்ளைய அழைச்சிட்டு வந்து, அடியே வாடிங்க வாடிங்கண்ணா. பிச்சைக்காரனா இருந்தாலும் கல்யாணம் கட்டிக்கிறேன்னு சொன்னீங்க. ஆமா, மண்மர நாட்டம் ஒரு கோடீஸ்வரனை பிடிச்சு அமைக்கி கொண்டிருக்கோம். வரம் பாரு பாருடி. வாங்க வாங்க வாங்க, நம்ம வீடுதான் வாங்க. பாருங்க பாத்தீங்களா? இது பாருடி, இவன் மனசுக்கு பிடிக்கிற மாதிரி நீ நடந்துகிட்ட. கல்யாணம்னு சொன்னீங்களே, ஏடி ஒரு நாட்டு அநாத சிரிக்கி எடுத்தெடுப்புலயே ஒரு கோடீஸ்வரன் கண்ணால கட்டிக்கானா? அவன்கிட்ட ஆடி பாடி கொஞ்சி கொலாடி அவனையும் கெடுத்து நீயும் கெட்டு போயிட்டீன்னா அதையே காரணமா வச்சு அவன் தலையில உன்னை கட்டி விட்டுருவான். இப்படி பல பேர்கிட்ட கெட்டு போறதை விட இந்த வழி எனக்கு தேவையில்லைன்னு பட்டுச்சுங்க. அதனாலதான் என் மனசாட்சிக்கு விரோதமா ஆபாசமா உடை அணிஞ்ச, அசிங்கமா நடந்த உங்க புள்ள நான் தாங்க கெடுத்த. அம்மா, உன்னை நம்புறம்மா, மனப்பூர்வமா நம்புறேன். ஆயி, இப்படி வாமா, என் பக்கத்துல வா. வரக்கூடாது வக்கீலு. இந்த விவகாரம் எல்லாம் கோர்ட்டுக்கு போனா என்ன ஆகும்? அத்தனை பேரையும் உள்ள போட்டுருவாங்க. உன்னையும் தானே. வேற வழி. இந்த பயல்களுக்கு உண்மையை சொல்லி ஊருக்கு கூட்டிட்டு போ. மறுபடியும் இந்த பொண்ணை காரணம் வச்சுக்கிட்டு இந்த பக்கம் தர காட்டினானுவோ கொக்கு குறிய சொல்லுமா சுட்டு ஜென்மத்துக்கு தலை காட்ட மாட்டேங்க. ஓடு. யார் அவன்? இருக்கமுங்க. இந்த விஷயம் மூச்சு விட மாட்டோமுங்க. ஐயா வராரு. ஐயா வாங்க வாங்க வாங்க.
என்ன இப்படி திடீர்னு? வண்டியில ஒரு பொண்ணு வந்திருக்கு, அத கூப்பிடுறேன். அவ முகத்தை பாருங்க. அவளை பத்தி உங்களுக்கு என்ன தோணுதோ அது அப்படியே என்கிட்ட சொல்லுங்க. ஆகட்டுங்க. ஐயே சொல்லுமா, திரும்ப. பாத்தீங்களா? பார்த்தனே. ஆமா, பாத்தியா? ஐயே நீ உள்ள போய் உட்காரு. நம்ம விடுதாமா, தைரியமா போ. எப்படி தங்கமா தெரியுது? அதேதான். பத்தாவது தங்கமா தெரியுதுங்க. என்னமோ அதே தானே. நான் என்ன செய்வேன், நான் என்ன செய்வேன். ஆமா, இது யாருங்க? கழுத்துல பத்தியா? பார்த்தனே. இது இருக்கா? அது இல்லையே. இருக்குதே. 6 மாசம். ஆமா, இது எப்படி? யாரு? அம்மா மகன், கம்மி மகன், தடுப்ப பட்டணத்து படிப்பு. படிப்புல என்ன செய்வேன், நான் என்னையா செய்வேன். ஐயா, இதெல்லாம் நமக்கு தான் தப்பா தெரியுது. ஆனா இந்த காலத்துல இத நாகரிகம்ங்கிறானுங்க. ஏதோ நடந்தது நடந்து போச்சு, சட்டு புட்டுன்னு கல்யாணத்தை முடிச்சு விடுங்களேன். அது எப்படிங்க? இந்த பயலுக்கு முன்னாடியும் பின்னாடியும் 2 பயல் இருக்கானு இல்லையா? இருக்கானுங்க. கடைசி குட்டி ஒரு பொண்ணு இருக்கா இல்லையா? இருக்கு. நாளைக்கு அதுல விலை போகுமா? சரியா, நான் யாரு காலையும் விழுவுறேன்னு வச்சுக்க. என் தம்பியை பத்தி அவனுக்கு தெரியல. நல்லா தெரியுங்களே. தமிழ்நாட்டு பயப்புள்ள அந்த மாதிரி விவகாரத்துல ஈடுபட்டுட்டான். அவனுக்கு தெரிஞ்சா அவன் என்ன செய்வான்? ஐயோ, அறிவாளை எடுத்து 2 துண்டா வெட்டி போட்டுருவானுங்களே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? இது ரொம்ப சிக்கலான விஷயம் தாண்டியது. ஐயா, இப்படி செஞ்சா என்ன? எப்படி? இந்த பொண்ணு பெற்று பெருகிற வரைக்கும் நம்ம வீட்லயே இருக்கட்டும். யாருக்கும் தெரியாம ரகசியமா நான் பாதுகாக்கிறேன். அதுக்குள்ள நீங்க மத்த பிள்ளைகளுக்கு நல்லது செஞ்சு விடலாம் இல்லீங்களா? என்ன என்னங்க நீங்க தெரியல? நான் இதத்தான் உன்கிட்ட சொல்றதுக்காக வந்தேன். நீயே சொல்லிட்ட. யாரு பொண்ணு பேர்? யாரு? யாருங்க? மருமக. எல்லாம் ஆகி போச்சு, பேர் மட்டும் தெரியாது இன்னும். உன் பேர் ரேகாவது காக்காவது அதெல்லாம் நல்லா இல்ல. லட்சுமின்னு வச்சுக்க. இன்னையில இருந்து உன் பேர் லட்சுமி. இதுதான் நீ பிறந்த வீடு. இவங்கதான் உங்க அம்மா அப்பா. காலம் வரட்டும், புகுந்த வீட்டை கூட்டிட்டு போறேன். நடக்க முடியல. ஒரு கம்பு கொடுக்குறீங்க? என்னங்க இது? ராத்திரி இங்க இருந்துட்டு காலையில போறாங்களா? கம்பு கொடு. ஐயா, டாக்டர் மோர் சாப்பிட்டு எழுந்துட்டு போறதே. கம்பங்க என் கண்ணுகளா, என் ராஜாக்களா, பரீட்சை முடிவு பத்திரிகையில வந்துருச்சு. உங்க நம்பர்களை காட்டுங்கடா. என்னத்துக்கு பேப்பர்ல நம்பர் பாருங்க. We will definitely pass. ஐயா, நான் நம்புறேன்டா. உங்க பெரியப்பா இருக்காரு, அவருக்கு தேரமாட்டானுங்கன்னு சொல்லிட்டே இருக்காரு. உங்க நம்பரை எடுத்து போய் காட்டுறேன். என் மீச தன்னால நிமித்துக்கோ. அதுதானே இந்த பாடு. ஓகே, உங்க ஆசைக்காக இல்ல, உங்க பீசைக்காக பாருங்க. அதெல்லாம் பாருங்க. கம் பாய்ஸ். இன்னும் ஆரம்பமே இடிதே. அத்தனை மூளை வெயிட். சரி சரி. 603, 604, 605, 606, 610, 611, 612, 613, என்னடா கரெக்டே. கொஞ்சம் எப்படி வரும்? இந்த பத்திரிகார பசங்க பூரா ஒன்னா சேர்ந்து சதி பண்ணிருக்கானுங்க. எங்க 3 பேர் நம்பரை மட்டும் வேணும்னு மிஸ் பண்ணிருக்கானுங்க. மூச்சை பாரு, சேப்பல ஒரு நம்பர் மிஸ் ஆகும். சொல்லி வச்ச மாதிரி 3 பேர் நம்பர் மிஸ் ஆகும். மூணு பையனும் மோசம் பண்ணிட்டாரோ. ஒரு பையனும் சேரல. எல்லாம் பெயிலு.
இப்படிலாம் ஆகும்னு எனக்கு தெரியுங்க. பட்டத்துக்கு அனுப்பாதுன்னு படிச்சு சொல்லல கேட்டியா? 3 வருஷம் அனுப்பிச்சீடா. அங்க நீ சொன்னது நடக்கல, வேற எங்கேயுமோ நடந்து போச்சு. சரி, எதுக்காக இனிமே அவங்க பட்டத்துக்கு போக வேண்டாம், படிப்பு முடிச்சிடு, இங்கே இருக்கட்டும். மத்ததெல்லாம் நான் பார்த்தேன். நடந்தது நடந்து போச்சு. இன்னும் 1 வருஷம் பட்டத்துல விட்டு போப்பா. ஒரு கட்டமா எடுத்தா பிஞ்சு போயிடும். என்ன உங்க சாத்து மரம் முடிஞ்சு போச்சா? என்னடி சாத்து முறை? உங்க புத்திர பாசம் இருக்குதே, அதுவே ஆத்திரம் வந்தா எம பாசமா மாறிடுது. அடிக்க ஆரம்பிச்சா ரத்த வர வரைக்கும் தான் விட மாட்டேங்கிறேன். அதனால்தான் இடுப்பு வர கழட்டணும்னு நான் அம்மியில மஞ்சள் வச்சுட்டேன். தயாரா இருக்கு. முடிஞ்சு போச்சுன்னா சொல்லுங்க, 10 போட்டு விட்டுறேன். இல்ல பாக்கி இருந்தா அதையும் முடிச்சுங்க. ஒரு அடியா போட்டு விட்டுறேன். எனக்கு எதுக்கு 2 வேலை? அடியா, நானே ஆத்திர அவசரத்துல பசங்களை அடிச்சாலும் நீ ஐயா சாமி கைய கால பிடிச்சி தடுப்பியா? அதை விட்டுட்டு நான் வார அவுத்த உடனே நீ மஞ்சளா அரைக்கிற கல்லஞ்சக்காயே. ஆத்திரத்துல கண்ணு மட்டும் தெரியாம முட்டாள்தனமா அடிச்சுட்டா என்ன மன்னிச்சுடுங்கடா. கடைக்குட்டின்னு சொன்ன சேர்த்து அடிச்சேன், மன்னிப்பு கேட்டுக்கல. போதும் சத்தம் கேட்டு துக்கம் விசாரிக்க வந்துட போறாங்க. கை நீட்டுறா. சரி, நடந்ததெல்லாம் நடந்து போச்சு. உங்க பெரியப்பா செருப்படிப்பட்டாவது இன்னும் 1 வருஷத்துக்கு உத்தரவா வாங்கிக்கிறேன். தெரியுங்களா? அது அது அதுதான் சொல்லி என்ன கவுத்து விட்டீங்களா? தினமா சொல்லுங்கடா. நீங்க படிச்சே தீரணும். என்ன இருந்தா உங்களுக்கு படிப்பு வரும்? மூளை இருந்தா படிப்பு வரும். அது அங்க இல்ல, விட்டு தொலைங்க. ஓடி மூலகத்தோட போடி. அடே, கடைசியா கேட்கிறேன், உங்களுக்கு படிப்பு ஏறணும்னா நான் என்ன செய்யணும்? நீங்க கொஞ்சம் இறங்கணும். எதுக்குடா? அது என்னடா? ஒண்ணுப்பா, அதாவது எங்களுக்கு ஒரு காரு, ஒரு டிவி, ஒரு வீடியோ இதை வாங்கி கொடுத்தா கண்டிப்பா தேறிடுவோம். அது என்ன படிச்சிருக்கீங்க? அப்போ நீங்க முதல்ல ஒரு காரை வாங்கிட்டாங்க. அதுல ஏறி ஒரு ரவுண்ட் போயிட்டு இறங்கும் போது ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர், ஒரு லாயர் அப்பா இறங்குவோம். சத்தியமா உங்க தலைமையே அடிச்சு அடிக்கடா. எங்க பெரியவரே? ஆர்லிய சாவு, நூறுலிய சாவு 2 ஒண்ணு பார்த்தேன் நான். எங்க பெரியவரே? என்ன ஒரு காரும் டிவியும் வாங்கி கொடுத்துட்டா நிச்சயமா படிச்சு பாஸ் பண்ணிடுவேன்ட்டு என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி கொடுத்துட்டானுங்க பிள்ளைங்க. அதுக்கு நீங்க உத்தரவு கொடுத்தா இதே கையில் எடுத்து வச்சிருக்க. எப்படி இது சொன்னா உங்களுக்கு கோபம் வரும், ஏதாவது அடிப்பீங்க. தேடி சிரமப்படுவானே நானே எடுத்துன்னு வந்துட்டேன். அடிங்கோ, பிள்ளைங்க படிப்புக்கு உத்தரவு கொடுங்கோ. கருமம் கருமம். ஏண்டா இப்படி? ஐயோ, என்ன என்ன சமாச்சாரம்? ஐயா, நீங்க பண உதவி செஞ்சு இந்த அரிஜன பிள்ளைகளை எல்லாம் பட்டணத்துல படிக்க வச்சீங்க. உங்க கருணையால் ஆளுங்களே இத்தனை ஏழை பிள்ளைகளும் டாக்டராகவும் வக்கீலாவும் இந்த வருஷம் பாஸ் பண்ணிட்டு வந்து நிக்கிறாங்களே, அந்த நன்மையை தெரிவிச்சுட்டு போறான்னு வந்தோம். கேட்டீங்களா? இப்படி நல்ல காரியங்களா செஞ்சு ஊரையே தாம்பக்க வச்சிருக்கிறாரு. நீங்க என்னடான்னா அவரை அழிச்சு போடுற, அண்ணன் தம்பியோட பிரிச்சு போடுற, அதனால என் கடன் எல்லாம் தீர்ந்து போகும்னு சொல்றீங்க. எப்படிங்க முடியும்? நடக்குதா இல்லையான்னு பாருங்க. நீங்க அங்க பாருங்க. ஏண்டா நிக்கிறீங்க? ஐயாவுக்கு மாலையை போடுங்கடா. பாத்தீங்களா சார், மாலை கடையே வந்திருக்கு. நமக்கும் வருங்க. வரும் வரும், கடைசியில வரும். சந்தோஷம். உழவா, நீங்க இதுவரைக்கும் படிச்சது போதாது. ஒண்ணு செய்வோம். நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கார் வாங்கி கொடுக்கறேன், வீடியோ வாங்கி கொடுக்கறேன். மேற்கொண்டு படிக்கிறீங்களா? ஐயோ, அதெல்லாம் வேண்டாங்க. கார் இருந்தா ஊரையே சுத்த சொல்லும், வீடியோ இருந்தா கண்ட படங்களை பார்த்து படிப்பும் கெட்டுடும், எங்க சொந்த வாழ்க்கையும் கெட்டுடும். ஐயா, சந்தோஷம். நல்லா இருக்கு. நவுரு. உங்க டிவிஓ கார பத்தி படிச்சு பாஸ் பண்ண பிள்ளைங்க சொன்னாங்களே, கேட்டீங்களா? அவங்க கிடக்குறானுமா வக்கீல்லாத பசங்க, இருக்கிறத வச்சு பாஸ் பண்ணிட்டானுமா. என் பிள்ளைங்க அப்படியா? ராஜா விட்டு பிள்ளைங்க.
அவனுங்களுக்கு வசதி பண்ணி கொடுத்தாதான் படிப்பு ஏறும். ராசா ராசா வாங்கி தரேன்டா. பாருங்க, பெரியவங்க வாங்கி கொடுக்க கூடாதுன்னு சொல்லிருக்காங்க. சின்னவங்க வாங்கதான் போறாங்க. இந்த கட்டத்தை தான் நான் எதிர்பார்த்தேன். இனிமே என்ன நடக்குதுன்னு நீ பாத்துக்கிட்டே இரு. ஏன் அங்கே நின்னுட்டீங்க? பக்கத்துல வந்து பாருங்க. நில்லுங்க 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 நில்லுங்க. என்னங்க இது? உங்களை தாங்க நாங்க தேடி வர்றோம். நீங்க தேடணும், நான் ஏன் நிக்கணும்? என்னங்க படிப்புக்காக ஒரு கார் வேணும்னு உங்க பிள்ளைங்க உங்ககிட்ட கேட்டாங்களா? கேட்டானுவோ. இன்னைக்கு என் காரை பார்த்தாங்க, ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. நான் உடனே இந்த சாவி எங்க கையில கொடுத்து எடுத்துக்கிட்டு போங்கப்பான்னு. எங்க அப்பாவை கேட்காம நாங்க எடுத்துக்கிட்டு போக மாட்டோம்னு சொன்னாங்க. என் பிள்ளையும். ஆமாங்க. உங்களை இன்னும் வந்து பாக்கலையா? அது எப்படிங்க? அவங்க நேர் வழியில வந்துகிட்டு இருப்பாங்க, நீங்க குறுக்கு வழியில இவரை புடிச்சிட்டீங்க. கார் வேகத்தை பசங்க பிடிக்க முடியுங்களா? எப்படியோ உங்க பிள்ளைங்க என் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வரணும்னு அந்த ஆண்டவனை வேண்டிக்கிட்டு இந்த சாவி உங்க கையில கொடுக்கறேன். என்ன விலை ஏதுன்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஆனா நீங்க என்னங்க பட்டணத்துக்கு போனா ஃபேன்சி பிரைஸா பல லட்சத்துக்கு கேட்பானுங்க. நீங்க 50,000 ரூபாய் கொடுங்க, போறோம். பாயாப்பலாம் இருங்க, எப்படி கொடுக்கணும், எந்த முறையில கொடுக்கணும்னு சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமே. இத பாருங்க, உங்க பிள்ளைங்க படிக்கணும்னு நீங்க துடிக்கிறத பார்த்து நான் கண்ணீர் படிச்சிருக்கேங்க. இப்ப சொல்றேன், உங்க பிள்ளைங்க ஏன் கார்ல உட்கார்ந்து படிச்சு முன்னுக்கு வந்து உத்தியோகத்துல அமர்ந்து கை நிறைய சம்பாரிச்ச பிறகு நீங்க அந்த பணத்தை எனக்கு கொடுங்க, போருங்க. ஐயா போலாம். ஐயா, உங்களை கண்ணா பொண்ணா நினைச்சேன், கடைசியில பார்த்தா கடவுளா இருக்கீங்களே. ஐயோ, இருந்தாலும் நான் உங்களுக்கு பணத்தை ஏற்பாடு பண்ணி கொண்டு வரேன். தாங்க பிடிக்க அப்புறம் வாங்கிக்கிறேங்க. உங்க பெரிய மனசா நீங்க காட்டிவிட்டீங்க. உங்களுக்கு முன்னால நான் சின்ன மனசுக்கார தான், அதுக்கேத்த அச்சாரம் கொடுக்க வேண்டாமா? நான் ஏற்பாடு பண்ணிட்டு வந்துடுறேன். இருங்க. எப்படியா? சுத்தமா கவுத்தாச்சு. இதோட 50 சரியா இருக்கா? புது நோட்டு, அதுவும் நீங்க கொடுத்துருக்கீங்க. சரியா இல்லாமையா போயிடும். அதுல இன்னொன்னு என்ன, நான் கடன் வாங்கின விஷயத்த என் அண்ணன் காதுல கொஞ்ச நாளைக்கு போடாம இருக்கணும். நானே சரி பண்ணி எப்படியாவது திருப்பி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்துறேன். என்னண்ணே? எங்களுக்கு பணத்தாசே கிடையாதுங்க, நீங்களே வச்சுக்கங்க. நீங்களே வச்சுக்க. இவர் பணம் வேண்டாம்னு சொன்னாருன்னு வச்சுங்க, எனக்கு கார் வேண்டாங்க. வாங்கிக்கிறேன். சரி, நான் சொன்னா கேட்க மாட்டீங்க. உட்காருங்க. பண்ணாயா? இந்தாங்க பணம் வாங்கிக்கிறது ரசி. எதுக்குங்க இதெல்லாம்? இது முறைங்க, நீங்க புடிங்க. வேற கொண்டாங்க. இது எதுக்குன்னா, காரையும் இன்சூரன்ஸையும் பேருக்கு மாத்தி கொடுங்கன்னு நீங்க ஒரு கையெழுத்து போட்டு கிட்ட தர்றீங்க. என்ன அது? டைப் படிக்காம வெறுங்காயத்தை கொடுக்குற? ஆனா அந்த டைபிஸ்ட் வரலீங்க. சரி, டைப்பிஸ்ட் வரட்டும். டைப் படிச்சதுக்கு அப்புறம் இவர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம். ஏங்க, நான் முதல்ல கையெழுத்து போட்டுறேன், அதுக்கப்புறம் டைப் படிச்சுங்க. இது பாருங்க, நான் ஒண்ணு சொல்றேன். எந்த இடத்துலயும் எந்த பாயகட்டையும் வெத்து பேப்பர்ல கையெழுத்து போடாதீங்க. அது மத்த பசங்க கிட்ட தெரியும். நீங்க யாரு? எனக்கு ₹1 அட்வான்ஸா வாங்கிட்டு காரை கொடுத்துட்டு பசங்க படிச்சு முடிஞ்சு சம்பாதிச்சதுக்கு அப்புறம் மீதி பணத்தை வாங்கிக்கிறேன்னு சொன்னீங்களே, அந்த வார்த்தையை கேட்டுட்டு என் ஈரக்கோலையே தொங்கி போச்சையா. ஐயோ, அந்த மனுஷன் ரொம்ப கவுந்துட்டாருங்க. இனிமே உங்களுக்கு வேலையே இல்ல. பென்சிலு நீங்க அப்போ இனிமே காரு எங்களுக்கு சொந்தம் தானுங்களே? அது என்னங்க சந்தேகம்? நான் பெத்த கட்டுங்களா? La
சவாரி ஆறு சவாரி இது தந்துல பொந்துல இந்தி இடுப்புல விட்டாலும் நிக்காது சவாரி சவாரி ஆறு சவாரி இது தந்துல பொந்துல இந்தி இடுப்புல விட்டாலும் நிக்காது சவாரி நம்ம சக்கரம் சுத்துதடா நாம சக்கர பத்தியடா அட இப்பவும் எப்பவும் இட்டது சட்டமடா சவாரி ஆறு சவாரி இது தந்துல பொந்துல இந்தி இடுப்புல விட்டாலும் நிக்காது சவாரி வயலில் ஒண்ணு நாத்து நடுற அந்த பக்கமா கார பாத்தி விடுதா மாசி குளத்தினில மஞ்ச குளிச்சவளே மாமவளே எங்கில்ல மாசி குளத்தினில மஞ்ச குளிச்சவளே மாமவளே எவஞ்சிமையில அடிவாயண்டி ஆத்தோரம் வாயண்டி ஆத்தோரம் விளையாட இந்நேரம் சபாரி காது சபாரி இது சந்தில பொந்துல இந்தி இடுப்புல விட்டாலும் நிக்காது சவாரி நம்ம சக்கரத்துக்குதடா நாம சக்கர பத்தியடா அட இப்பவும் எப்பவும் இட்டது சட்டமடா சவாரி காது சவாரி இது சந்தில பொந்துல இந்தி இடுப்புல விட்டாலும் நிக்காது சவாரி ஐயா இன்னொரு தடவை பயிருக்கு மருந்து அடிச்சிட சொல்ல நானே அடிச்சிடுறேங்க ஐயா. என்னடா இந்த பயலும் ஐயா இந்த காரை எங்க அண்ணன் வச்சிருந்தானுங்க எப்படியோ ஏமாத்தி நம்ம பிள்ளைங்க தலையில கட்டிருக்கான்னு நினைக்கிறேன் ஐயா இத உடனே என்ன ஏதுன்னு விசாரிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்குங்க இத போய் என்னடா விசாரிக்கிறது ஐயா அவன் திருட்டுக்காரையே கொண்டாந்து சாதாரணமா வித்துட்டு போயிடுவானுங்க அவன் பேரே வில்லங்க வீராசாமி தானுங்களே பாக்கலாம் ஐயா வணக்கம் ஐயா மருத புள்ள உன்னை பார்க்கதான் உன் வீட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன் என்ன தெரியுங்க நீங்க சொல்லியிருந்தா நானே உங்களை தேடி வந்திருப்பீங்களே என்ன சமாச்சாரங்க நம்ம பயலுக்கு சீக்கிரம் கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ணிட்டேன் நல்ல காரியங்க நம்ம வகைராவுல ஏதோ நல்ல பொண்ணா உமக்கு தெரிஞ்சதா இருந்தா பார்த்து சொல்லு நல்லா சொல்றேங்க ஐயா ஒரு சங்கதி என்ன நம்ம பிள்ளைங்க கார் வாங்கியிருக்காங்கல்ல ஆமா அதுக்கு பணம் வேணும்னு உங்க தம்பி கேட்டாரு நான் தாங்க கொடுத்தேன் அதனால என்ன எப்ப வேணாலும் திருப்பி வாங்கிக்க அத பத்தி ஒண்ணு இல்லைங்க தான் பணம் வாங்கின விஷயத்த உங்ககிட்ட சொல்ல வேண்டான்னு உங்க தம்பி சொன்னாரு அதுவா அது நம்ம பயலுவா பெரியப்பா கார் வாங்கி கொடுன்னு கேட்டானுவா திடீர்னு நான் வாங்கி கொடுத்துட்டேன்னா பெரியப்பா கிட்ட பணம் நிறைய இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு கண்டதை கேட்பானுவா அதனாலதான் நான் என் தம்பி கிட்ட சொல்லி வேற யாருகிட்டயாவது கடை வாங்கி கொடுற மாதிரி கொடுறா நான் திருப்பி கொடுத்தேன்னு சொல்லியிருந்தேன் அதை அண்ணனுக்கு தெரிய வேண்டாம்னு சொல்லியிருக்கான் பைத்தியக்கார பையன் பைத்தியக்கார பையன் ஐயோ எங்க இருந்து வந்துச்சு உங்களுக்கு இந்த தைரியம் எல்லாம் உன் தைரியத்தில் தாண்டி அம்மா செஞ்சு விட்டேன் எப்படியாவது அண்ணன் கிட்ட சொல்லி இதை நீ சரிப்படுத்தணும் என்னன்னு சொல்லுவேன் பின்னாடி பெருசா அழுத்துக்கிற எப்படி பக்குவமா சொல்லணும்னு உனக்கு தான் தெரியும் நீ சொன்னாதான் அவரு நம்புவாரு ஐயோ நான் எந்தாவது ஆளாவேன் சம்பகம் எம்மாடி இதுதான் நான் கடைசியா செய்யற தப்பு சத்தியம் இனிமேல் செய்யவே மாட்டேம்மா கையெடுங்க அண்ணன் வந்துட்டாரு அடியே அந்த காரை என்னமா பாத்துக்கிட்டு படியாடுறாரு பத்தியா வேகம் தெரியுதா சீக்கிரமா போ என்ன சீக்கிரம் என்னடி காரை வாங்கணும்னா வாங்கினானுட தெரியாம வாங்கிட்டோன்னு ஒரு வார்த்தை சொன்னானுங்களா அப்படின்னு நினைச்சிட்டாரு அந்த நினைப்புல வேகம் வந்தது அவர் காலில் இருக்கிற ரெண்டும் நாரா பிஞ்சு போயிடும் அதுக்கு இடம் கொடுக்காம நீ முந்திக்கோ போடிமா கண்ணு இல்லம்மா போ வாங்கியாச்சு பாத்துட்டேன்
அதனால என்ன தப்பு இல்லை. கார் வாங்கி கொடுத்தா பிள்ளைலாம் நல்லா படிக்கணும்னு எல்லா அப்பனும் ஆசைப்படுவான். அதனால என்ன தப்பு இல்லை. உங்ககிட்ட சொல்லாம அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு சொன்னா போகுது. கடன் வாங்கி அதனால என்ன தப்பு இல்லை. நாளைக்கு கொடுத்தா போகுது. தப்பு எந்த இடத்துல தெரியுமோ? கடன் வாங்குற இடத்துல எங்க அண்ணனுக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்தானே என் அருமை தம்பி கவனாட்டி, அந்த இடத்துலதான் தப்பு. உங்களை கிட்ட போய் சொல்லிட்டேன். அது என்னமோ சொல்ல வந்து வாய் தவறி எதையோ சொல்லிட்டாங்களா? அதனால என்ன தப்பு இல்லை. இனிமே இந்த மாதிரி தப்பு எல்லாம் செய்ய மாட்டாங்களா? இத மன்னிச்சு மறந்துடணும்னு கேட்டுக்கிறாங்க. அதனால என்ன தப்பு இல்லை. நான் மறந்துடுறேன். ஆனா இது அவங்க மறக்காம இருக்கணுமே. அவங்க மறக்க மாட்டாங்களா? அதனால என்ன தப்பு இல்லை. நான் எதுக்காக சொல்ல வர்றேன்னா, இன்னொருத்தனுடைய சாமான வாங்கும்போது அது நல்ல சாமான் தானா, உருப்படியான சாமான் தானா, வித்தவனுக்கு அது சொந்த சாமான் தானான்னு தெரிஞ்சு வாங்கணும். இத நான் சொல்லல. யாரு சாமான வித்தானோ அவனுடைய தம்பிய சொல்லிட்டாண்டா. ரொம்ப கேவலமா இருக்கு. அங்க இருந்துகிட்டே என் தம்பி பையன் குழி தோன்றான் ஐயா. பாரியா, அங்கிருந்து அவரை நான் ஏடு கலப்புறேன். பாரியா, நீ போய் சின்ன பண்ணையான நான் பெரிய பங்களா வர சொன்ன சொல்லி. வாங்க வாங்க, சின்ன பண்ண வந்துட்டாருங்க. ஏங்க, காரு கொடுத்தீங்களே பணம், அத கடன் வாங்கி தானே கொடுத்தீங்க? ஆமாங்க. என்னங்க, இதுல எண்ணி 50,000 ரூபாய் இருக்கு. கடன் கொடுத்த முதல்ல வீசி எரிஞ்சிட்டு வாங்க, அப்புறம் பேசிக்குவோம். என்னங்க என்னங்க, இது அண்ணன் திருப்பி கொடுத்துருவாருங்க. அப்ப என்ன யார நினைக்கிறீங்க? உங்களையும் சகோதர மாதிரி தாங்க நினைக்கிறேன். அப்படி நினைச்சதுக்கு அப்புறம் அந்த அண்ணன் கொடுத்தா என்ன, இந்த அண்ணன் கொடுத்தா என்ன? பாவம், அடிக்கடி கவுறாரு. இழகுன மனசு. நீ கொஞ்சம் சும்மா இறைங்க. இந்த ரெண்டு அண்ணனுக்கு ஒரு சின்ன வித்தியாசம் என்னன்னா, பிறந்த அண்ணன் உங்க பிள்ளைங்க படிக்கிறத விரும்பல. ஆமாங்க. ஆனா இந்த அண்ணன் உங்களுக்கு ஒத்தாசை பண்ண துடிக்கிறேன். இதுல தெரியலீங்களா அண்ணே? இப்ப இத பிடிங்க. அந்த அண்ணன் கொடுக்கலன்னா இந்த அண்ணன் கிட்ட கேட்டு வாங்கிக்கிறேன். சத்தியமா? ஆமா. இப்பதான் நாம ரெண்டு பேரும் ஒரே தாய் வைத்து பிள்ளைங்களாயிட்டோம். அதனால மறைச்சு வச்ச அந்த ரகசியத்தை நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். என்னதுங்க? பொம்பளைங்க விஷயமா இந்த ஊர்ல என்ன பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க. எசுக பசுக்கா என் காதல் கூட விழுந்திருக்குங்க. அதுக்கு காரணமே என் தம்பி தாங்க. எப்படிங்க? ஊர்ல பல பெண்களை கெடுத்திருக்கான். அவனை காப்பாத்துறதுக்காக அந்த பழிய நான் சுமந்துகிட்டு நிக்கிறேன். தெய்வமே, இது கூட தெரியாம உங்களை ராவணன் எங்க அண்ணன் சொன்னாரு. இப்பதான் தெரியுது நீங்க ராமருங்கோ. அட ராமா, எல்லாத்தையும் பாத்துக்கிட்டு சும்மா இருக்கேடா. இப்ப சொல்லுங்க, ராவணன் யாரு, நானா இல்ல என் தம்பியா? உங்க தம்பி தாங்கோ. உங்களுக்கும் ஒரு வயசு வந்து பொண்ணு இருக்குல்ல? இருக்கே. அவளை கெடுக்கிறதுக்காக தான் உங்க வீட்டுல வந்து சேர்ந்திருக்கான். இதை உடனடியா உங்க அண்ணனுக்கு எடுத்து சொல்லுங்க. இதுல அண்ணனாவது தம்பியாவது அந்த பையனை என்ன பண்றேன்னு பாருங்க. இத பாருங்க, அதெல்லாம் ஒண்ணும் செய்ய வேண்டாம். நீங்க அவனை வீட்டை விட்டு போக சொல்லுங்க. வீட்டை விட்டாவது நாட்டை விட்டு விரட்டுறேன். பதமான செங்கழனி பறிக்காத செவ்வழனி கோடவையில குறைக்க பிறந்த சாரல் அடிக்கும் பூமழனி.
கல்லூரி பச்சை கிளி மனசு சம்மதம் சொல்ல போதும் சின்ன வயசு. சந்திர சூரியனும் வந்து நின்னு வணங்கும் இந்திரன் கண்ணு பட வந்த அழகு. தொந்தரவு பிஞ்சில வந்ததிந்த நெஞ்சில தூரத்துல வந்த வரவு. வாசம் புது வாசம் நேசம் சகவாசம் இப்ப பரிசத்துக்கு உகந்த மாசம் கூடாது ஆசையாக அங்க இங்க கழுத்தி கடித்தும் கட்டேருந்து. இளம் பதமான செங்கழனி பறிக்காத செவழனி. அம்மாடி நீ இருக்கும் இடம் ரொம்ப உயரம் அத்தை நினைக்கையில ரொம்ப துயரம். நாம் பிடிச்ச மாப்பிள்ள நல்லதொரு மாப்பிள்ள சுத்தமில்லா சுத்த வைரம். கூசும் ஒளி வீசும் பாசம் கதை பேசும் வெறும் வேஷம் போடாத பாசம் கூடாது பொறும்பு ஆசையாக அங்க இங்க கழுத்தி கடிக்கும் கட்டேருந்து. அடிபதமான செங்கழனி பறிக்காத செவழனி. கோடவையில குறைக்க பிறந்த சாரல் அடிக்கும் பூமழனி. தன தன தந்தன. பாட்டி ஏன் கத்துற? உங்க வீட்டு பாப்பா தண்ணியில விழுந்து தவிக்குது. அங்க பாரு. ஐயோ என் பொண்ணை கடிச்சு விட்டான். என் வீட்டு சோத்தை தின்னு விட்டு என் பொண்ணை கடிச்சு விட்டானே. அங்க என் பொண்ணை கடிச்சு விட்டு ஐயா வாங்கய்யா. கண்டாடா என் பொண்ணை கடிச்சு முடியாடா. ஐயோ இல்லைங்க சத்தியமா இல்லைங்க. உன்னை எனக்கு தெரியுமா நீ கடிச்ச. என்னடா இது? இவன் என் பொண்ணை கடிச்சுட்டாங்க. பெரியா உங்க பாரு சாட்சியா சொல்றேன் பெரியா. பாப்பா தவறி தண்ணியில கீழே வந்துருச்சு. நான் தூக்கி அந்த கரையில போட்டேன் பெரியா. போய் சொல்றான். இவன் தொட்ட தூக்கன கெடுத்த பார்த்து பெரியா இந்த பொண்ணு தவறி தண்ணியில விழுந்துட்டா பாஞ்சு போய் இந்த பையன் தூக்குறான். படமா இருக்கும். இந்த கேள்வி இவனுக்குள்ளாடு. பாப்பா இந்த பாப்பா இந்த கேள்விக்குள்ளாடு. பெரியா இரு. உண்மையை சொல்லு. நீ கட்டு போனியா இல்லையா? என்னங்க யார பார்த்து யார பக்கம் வச்சு இந்த கேள்வி கேட்குறீங்க? இதே வார்த்தைய ஆத்தங்கரையில பல பேரை வச்சுக்கிட்டு கேட்டான். இவன் கெட்டு போயிட்டாலே பதறி போய் கேட்டேன். அங்க என்ன நடந்ததுங்கிற உண்மை அந்த கிழவி அந்த சின்ன பொண்ணு சொன்னாங்கல்ல, அவங்க ரெண்டு பேரும் அவனுக்கு உள்ள ஆளுங்க. நான் என்ன என் கண்ணால பார்த்தேன்? என்னத்தை பார்த்தேன்? அவன் தொட்டான் தூக்குனான். ஒரு பொண்ணு தண்ணிக்குள்ள விழுந்துருச்சுன்னா தொடாம எப்படா தூக்குறது? ஒண்ணு சரியா? மறுபடியும் நான் அவளை தண்ணிக்குள்ள பிடிச்சு தர்றேன். தொடாம தூக்கு பார்க்கலாம். தண்ணி ஆகுது மண்ணாவது. அந்த பையன் இந்த பொண்ணை எப்ப தொடலாம் எப்ப தூக்கிட்டு போலான்னு காத்துக்கிட்டு கிடக்கா. விவரம் கிட்ட தரமா பேசாம பாத்தியாவே ஆய முடிட்டு பேசாம இருக்க. அவன் அயோக்கிய பையன் இனிமே நம்ம வீட்டுல இருக்கப்படாது.
நான் சொல்றேன், அவன் நல்ல பையன், யோக்கியமான பையன், இங்கதான் இருக்கான். இவன் அயோக்கியன்னு அவங்க அண்ணனே சொல்றானே. உங்க அண்ணன் சொல்றான் அவன் யோக்கியன்னு, எந்த அண்ணன் சொல்றதை எடுத்துக்க போறேன். இப்படி எல்லாம் மடக்கணக்கா எனக்கு பதில் சொல்ல தெரியாது. அந்த அளவுக்கு ஆள் இல்ல, முட்டாளு. வேண்டாம் மட்டும் வாயை கொடுத்துட்டு மாட்டிக்கிற. நீ தான் சொன்ன அவங்க அண்ணன் கெட்டவன்னு. அன்னைக்கு புரிஞ்சுக்கலாம் சொன்னேன். இன்னைக்கு புரிஞ்சுக்கிட்டியா? புரிஞ்சுக்கிட்டேன். சரி, இப்ப என்ன செய்யணும்னு சொல்றேன்? இனிமே அந்த பையன் இந்த வீட்டுல இருக்க கூடாது. நான் சொல்றேன், இங்கதான் இருப்பான். அப்ப என் பொண்ணு போறக்குது. எனக்கு தானா பொண்ணு? அவ நான் வச்ச பொண்ணு. கெஞ்சி கேட்டுக்கிறேன். வாய் தவறி ஒரு வார்த்தை சொல்லிட்டாங்க. அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாதா? நீங்க தான் பெரிய மனசு பண்ணி எப்படியாவது மன்னிக்கணும். ஐயா, நான் அப்பவே வந்துட்டேன். சின்ன பிள்ளை ஏதோ தெரியாம சொல்லிடுச்சு. நீங்க தான் மன்னிக்கணும். பந்தம் அறுந்து போச்சு. அப்போ நான் வந்த சங்கதிய அவங்க கிட்டயே சொல்லிடலாங்களா? எதுக்காக வந்தீங்க? பேத்தி பிறந்திருக்கா. எனக்கா? பெட்டி பந்த அருகில அவங்கள கத்திட்ட போய் பேசிட்டு போறான். என்ன என்ன இப்ப திடீர்னு தலையெழுத்து பத்தியா? நாயா உங்க தலையெழுத்து? என் பேத்திய கொஞ்சம் குறையாது. இந்த பாவி பிள்ளைவோ ஊருக்கு தெரியறாப்புல மூலத்தை கட்டி தாலிய கட்டிந்ததுன்னா என் பேர பிள்ளைய என் தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு நான் ஆடுவேன். இது ஒரு ரகசியமா எல்லாத்தையும் பண்ணிட்டதும் நானும் என் பேர பிள்ளைய ரகசியமா பார்க்க வேண்டியிருக்கு. எவ்வளவு தெரியும்? என்ன குழந்தைக்கு போட்டு விட சொல்லு. ஐயா, நானும் கிழமையுமா பார்த்து குழந்தை போட்டு நாலு பார்த்தா என்ன பண்ணாவா? போட்டு விடுங்க. அவரே குடிச்சா விடமாட்டாரு. நீ போட்டு விடு. அவங்க பாட்டி மாதிரியே இல்ல. மாதிரியா? அப்படியே முறிச்சுக்கிட்டு பிறந்திருக்காங்க. லட்சுமி, நீ ஏமா அழுகிற? அதான் கலி தீர்க்க மக பிறந்துட்டாளே. அது வந்துங்க, நான் வீட்டுக்கார தன்னை சேர்த்துப்பாரோ மாட்டாரோன்னு அது பயப்படுதுங்க. நான் சொன்னேங்க, பெண்ணையா எல்லாத்தையும் பாத்துப்பாருன்னு. லட்சுமி, நீ கவலைப்படாதே. உன் மகளை கூட்டிட்டு போய் அவளை விட்டு அவங்க அப்ப சிண்ட புடிச்சு இழுத்து கொண்டாந்து உன் காலடியில போடுறேன். நெல்லு, யார் நானு? நீங்க பேசிக்கு தாத்தா. வாங்க வாங்க. ஆமா, என்ன சார் என்னமோ திடீர்னு பார்ட்டின்னு கூட்டமிச்சீங்களா? நான் ஒரு பெரிய இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆரம்பிக்க போறேன். எதனா விஷமம் பண்ணிட்டே இருப்பீங்களே நீங்க. என்ன பிசினஸ்? வெளிநாடுகளுக்கு வேலைக்காக ஆட்களை ஏற்றுமதி செய்யறது. அடேங்கப்பா, உங்களுக்கு மூளை மண்டையில மட்டும் இல்ல சார், உடம்பு பூரா இருக்குது. இன்னி தேதியில முதலே போடாம கோடி கணக்குல லாபம் சம்பாதிக்கிற ஒரே பிசினஸ் ஆல் ஏற்றுமதி. எஸ் சார். அதனால தான் உங்க 3 பேரையும் பார்ட்னரா எடுத்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன் சார், இதுக்கு ஏதோ கவர்மெண்ட்ல முன்பணம் கட்டணும்னு சொல்றாங்களே? அவசியம் இல்ல, நமக்கு சொத்து இருக்குன்னு காட்டினாலே போறோம், அவங்க அலோவ் பண்ணுவாங்க. Really? அதனால தான் அது சம்பந்தமா நான் ஒரு டாக்குமெண்ட் தயார் பண்ணி வச்சிருக்கேன். இதை நீங்க படிச்சு பார்த்துட்டு ஒரு கையெழுத்து போட்டீங்கன்னா நம்ம பார்ட்டி ஆரம்பிச்சுக்கலாம். இன்சல்ட். வாட்? பின்ன என்ன சார் இது?
நீங்க எழுதி அதை நாங்க படிச்சு பார்த்து தான் கையெழுத்து போடணுமா? அப்பனுக்கு பிள்ளைங்க தப்பாகாம பிறந்திருக்கு. ஐயோ, இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? பாருங்க, சும்மா டைம் வேஸ்ட் பண்ண கூடாது. முதல்ல பார்ட்டி ஆரம்பிச்சிருவோம். அந்த ஹாப்பி மூட்லயே கையெழுத்து தானா போட்டுருவோம். Come on, that's all I want. Come on, boys, come on. Sit down, please. Make yourself comfortable. Be happy. அங்க பாருடா, ஃபேண்டாஸ்டிக் ஐஸ். Cheers. ஐயோ, இது ஒஸ்தியா? குழந்தை பால் குடிக்கிற மாதிரி குடிக்கணும். மாடு தண்ணி குடிக்கிற மாதிரி குடிச்சா கவுத்துறியா? நான் கவர மாட்டேன். இதுக்கு மேல கவர்றதுக்கு அவங்களை எழுப்புங்க. பாட்னா, இதுல ஒரு கையெழுத்து போடுங்க. டேய், நம்ம ஆளுங்கிட்ட சொல்லி விடியறதுக்குள்ள இந்த 3 பேரையும் தண்டவாளத்துக்கு மத்தியில போட்டு வர சொல்லு. ஐயா, நம்ம புள்ளி தடுவத்துல விழுந்துருக்கியா? பயப்படுவ நல்லா குடிச்சு கருவா. ஐயோ, என்னாச்சு பிள்ளைங்களுக்கு? எங்கேயோ போய் கண்ணாப்பண்ணான்னு குடிச்சுட்டு தண்டவாளத்துல விழுந்து கிடக்கானுவோ. குடிச்சுப்பட்டா? உன் வீட்டுக்காரன் எங்க? ஆட்டுக்கடை கணக்கு தீக்க போயிருக்காங்க. ஐயோ, வந்துருவானே. வந்தா வெட்டி பொறி போட்டு விடுவானே. என்ன சுத்துறா? வண்டியடா. வண்டியிலானவரே, போட்ட கையெழுத்து போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணுமா? 3 தர ஸ்ட்ராங்கா. என்னது கையெழுத்துன்னு சொல்றானுங்க? என்ன பண்ணி தொலைச்சாருவோ என்னவோ. சரி, தலையெழுத்துப்படி நடக்கட்டும். வேற வண்டியை கொண்டாடாங்க. குட் மார்னிங் சார். நான் உங்க பேங்க்ல இருந்து வாங்கிருக்கிற பூரா பணத்தையும் வட்டியோட செட்டில் பண்ண ஒரு நல்ல ஏற்பாட்டோட வந்திருக்கேன். வெரி குட், வெரி குட். டேக் யுவர் சீட், டேக் யுவர் சீட். இந்த பத்திரத்தை படிச்சு பாருங்க. என்ன சார், திருப்தியா இருக்கா? நான் எப்படி சொல்றது? பேங்க் வக்கீல கன்சல்ட் பண்ணி தானே சொல்ல முடியும். இந்த குடும்பத்தை பத்தி எனக்கு நல்லா தெரியும். இந்த குடும்பத்தை பெரியவரை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் வக்கீல் தாயா. ஆனா இந்த பத்திரத்தை படிக்கும் போது என் ரத்தமே கொதிக்குதியா. ஐயா, ஒரு சொட்டு ரத்தத்துக்கு ஒரு அங்குல நிலங்கிற கணக்குல சேர்த்தீங்களே, அந்த நிலத்தை கொண்டு போய் ஒரு அற்ப அயோக்கியங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. உங்க தம்பியும் தம்பி பிள்ளைகளும். யாருகிட்ட? ஏத்த வீட்டுக்காரங்கிட்ட. அது எப்படி வைக்கலையா முடியும்? என்னையா சிரிக்கிறீங்க? இந்த பத்திரத்தை படிங்கயா புரியும். நான் என்ன படிச்சு நீங்களே படி. என்னையா படிக்கிறேன்? இதுல என்ன இருக்குன்னா, உங்க ஏத்த வீட்டுக்காரன் பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் கடன் பட்டிருக்கான். ஆனா அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியலன்னா, தங்கள் குடும்பத்துல அண்ணன் தம்பி பாதப்பிரிவு ஏற்படும் போது தங்களுக்கு வரும் பங்கை பேங்கை விட்டு கணத்தை செலுத்தீர்களானோ, அது போகலன்னா வீட்டில் இருக்கிற வெங்கல பாத்திரம், வெள்ளி பாத்திரம், மனைவிகள் இருக்க நகை நட்டு திருமாங்கல்யம் உள்பட பறிமுதல் செஞ்சு கடனை தீர்த்துக்கலான்னு பத்திரம் எழுதி கொடுத்திருக்காங்க ஐயா. திருமாங்கல்யம் முதல் கொண்டு. ஆமையா, அப்படின்னு யாரெல்லாம் கையெழுத்து போட்டுதா? தம்பியும் தம்பி பிள்ளைகளும். போதுமா? இன்னும் கொஞ்சம் போடணுமா? 3 தர ஸ்ட்ராங்கா. அயோக்கிய பயமானவராய். அவசரப்பட்டுட்டேன் வைக்கலையா. இப்பவே போய் என் தம்பிய 2ஆவது பயப்பட மாட்டேன். ஆனா ஒண்ணு, மாங்கல்ய வரைக்கும் பறிமுதல் பண்ணலான்னு எழுதி கொடுத்திருக்காங்கல்ல, அந்த வேலையை நான் செஞ்சதான் ஆயிடும். வேண்டாம், வேற ஏதாவது கோர்ட்டு கேஸ் பண்ண முடியுமா? ஐயா, தம்பி கையெழுத்து போட்டிருந்தாருன்னா பசங்களை விட்டு கேஸ் போட சொல்லலாம். பிள்ளைங்க கையெழுத்து போட்டிருந்தாங்கன்னா தம்பியை விட்டு கேஸ் போட சொல்லலாம். குடும்பமே ஒத்துமையா கையெழுத்து போட்டிருக்கிறதுனால நிச்சயமா நம்ம ஜெயிக்க முடியாது. அப்ப அந்த விஷயத்தை என்கிட்ட விட்டுருங்க. நான் பாத்துக்கிறேன், பார்த்து விடுறேன். யோ, காலம்
ஒன்னதாயா? அட வரையா, இனிமே என்ன தேடி நீ இந்த இடத்துக்கு வரப்படாது. ஏன்னா எனக்கு ஏதாவது ஆபத்து வந்தா அதுல நீயும் மாட்டிக்குவ. இன்னொரு முக்கியமான விஷயம், இப்ப என்கிட்ட சொன்னியே அத வேற யாருகிட்டையும் சொல்லிடாத. போ போ. யாரே அந்த குட்டி? எச்சி இலைய பொறுக்கிற நாய்க்கு முன்னால நல்ல இலைய போட்டாலும் அது எச்சி இலையா தாயா தெரியும். அது என் தங்கச்சியா. சொன்னதானே தெரியும். அது போகட்டும், என்னமோ என்கிட்ட சொன்ன விஷயத்த யார்கிட்டயும் சொல்லாதேன்னு சொன்னியே, அது என்னைய? சின்ன பண்ணையோட பையனுங்க 3 பேரும் பட்டணத்துல படிச்சுக்கிட்டு இருந்தானுங்கல்ல, அதுல ஒரு பையன் அங்க ஒரு பொண்ண நீங்க பண்ற தோரகா வேலைய பண்ணி விட்டானா. அவனும் கர்ப்பமாகி புள்ளையும் பெத்து விட்டானாம். அந்த விஷயம் பெரிய பண்ணையாருக்கு தெரிஞ்சு அந்த பொண்ண ரகசியமா இங்க கொண்டாந்து வச்சு காப்பாத்திக்கிட்டு இருக்காராம். அவர் இல்லையா மனுஷன்? அந்த ஆளை விடிய. ஆமா, இந்த விஷயம் அந்த பசங்களுக்கு தெரியுமா? தெரியாதா? அப்ப இவனுக்கு மட்டும் எப்படி தெரிஞ்சது? இவதாயா பிரசவம் பார்த்த நர்ஸு. ஆஹா, என்னவா? யோ, நீ ஒரு காரியம் செய்றியா? நீ போய் அந்த 3 பசங்களை இழுத்துக்கிட்டு வா. அதுதானே எனக்கு வேலை. என்ன முடிவு பண்ணீங்க? அந்த ஃப்ராட் பசங்க எந்த நிமிஷத்துல எதையும் முடிச்சுவாங்க. எல்லாம் முடிவு பண்ணியாச்சு. பாக பிரிவினை தான் நான் சொன்னபடி எழுதுங்க. பாக பிரிவினை பண்ணீங்கன்னா பேங்க்கார எல்லாம் தள்ளிட்டு போயிடுவாங்க. அள்ளிட்டு போட்டுன்னு என்ன சுந்தா வாடாங்க. உணர்ச்சி வசப்படுற மாதிரி சுந்தா பெரிய பாக பிரிவினை நடக்க போது ஊர் சனங்கள் வந்து சரிங்கன்னு தம்கடி சொல்லுதா கொஞ்சம் அதுக்காக வச்சோம் அடிக்க சொல்லலாம். ஊர் போய் கால் கிழிச்சு போயிடணும். அடிக்க சொல்லலாம். இதனால எல்லாருக்கும் சொல்றது என்னன்னா, நம்ம பெரிய பண்ணையில வேலை செய்யற அத்தனை பேரையும் பெரிய வீட்டுக்கு வரும்படி கேட்டுக்கிறாங்க. அவங்க அண்ணன் தம்பிகளுக்குள்ள உடனே பாகத்தை பிரிச்சுக்க போறாங்களா? என்னடி இதெல்லாம்? எனக்கு ஒண்ணுமே புரியல. இன்னைக்கு பாக பிரிவினை பண்ணியே தீரணும். பாத்திரம் பண்டம் நகை நட்டு உள்பட எல்லாத்தையும் நடு கொடுத்து எடுத்து வைக்க சொல்லி பெரியவங்க சொல்லி அனுப்பிச்சிருக்காங்க. நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஏதோ ஆத்திர அவசரத்துல அவர் தான் சொன்னாலும் கூடாதுங்க, அது குடும்பத்துக்கு நல்லது இல்லைன்னு நீ எடுத்து சொல்லாம அவர் சொல்றதுக்கு முன்னால நீ கடை பரப்பி வச்சிருக்கிய. அப்பா, உங்க அண்ணன் இருக்காரே எங்க பெரியப்பா, அவர் செஞ்சிருக்கிற காரியத்தை கேட்டேன்னா பாகத்தை பிரிச்சு கீழே வைன்னு நீயே கேட்டுருவ. போதும் போதும், பெரியவங்க வர்றாங்க. இதெல்லாம் வேண்டாம். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க. கார வேணும் நான் திருப்பி கொடுத்துறேன். உங்க நிழல விட்டு என்ன பிரிக்காதீங்க. செல்லா, நீ நான் வேறடா. உன்னை போலவோ என்ன போலவோ உன் பிள்ளைய இருக்க மாட்டாங்க. நாளைக்கு அவங்களுக்குள்ள உனக்கு என்ன எனக்கு என்னன்னு வந்துருச்சுன்னா அசிங்கம் இல்ல. அதெல்லாம் நடக்கக்கூடாது பாரு. அதுக்காக தான் நான் இதெல்லாம் செய்யறேன். நீ வேறு நான் எல்லாத்தையும் சரியா செய்யறேன். இந்தாமா, உன் பிறந்த வீட்டுல இருந்து ஏதாவது சீதனம் கொண்டுட்டு வந்திருந்தீங்கன்னா இந்த பாத்திர பண்டத்துல அதுல இருந்து தனியா பிரிச்சு வச்சு. நான் ஒண்ணுமே கொண்டு வரலைங்கிறத சொல்லி காட்டத்தான் இந்த கூட்டமும் பிரிவினையும். உண்மை என்னன்னு இந்த கூட்டத்துக்கு தெரிஞ்சு ஆகணும் இல்ல. அதுக்காக தான் இந்த பிரிவினை ஏதாவது வந்து எடுத்து வையுங்கிற. பிறந்த வீடுன்னு இருந்தாதானே சீதனம் கொண்டு வர்றதுக்கு. தம்பிக்கு ஏழை பொண்ணு போதும், அப்பதான் குடும்பம் நல்லா இருக்குன்னு சொல்லி கட்டுற படிவோட கூட்டிட்டு வந்துதானே தம்பிக்கு கட்டி வச்சீங்க. சரி, உன் புருஷனோ பிள்ளைகளோ உனக்குன்னு ஏதாவது நகை நண்ணி பண்ணி போட்டுருந்தானுன்னா அதை மட்டும் தனியா எடுத்து வச்சு. இத பாருங்க, அவர் உங்களுக்கு தம்பி, அந்த பசங்க அவருக்கு பிள்ளைங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ஆயி அப்பன் தெய்வம் எல்லாமே நீங்க தான். கட்டி இருக்கிற புடவையில இருந்து தங்க திருவாணி வரைக்கும் எனக்கு நீங்க தான் வாங்கி கொடுத்துருக்கீங்க. கேட்டுக்கிட்டீங்களாப்பா? கேட்டுக்கிட்டீங்களா? அந்த அம்மாவே சொல்லிட்டாவோ எல்லாமே என் சம்பாத்தியம் தான். அப்பா, இத பத்தி நீ ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா? சரி சரி, விடு 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 விடு. அம்மா, அந்த நகை நட்டெல்லாம் கழட்டிடு.
சிவையா அந்த பத்திரத்தை படிச்சு காட்டு. அவங்க படிப்பாவோ, பட்டத்துல படிச்சவோ எவ்வளவு பெரிய வேலையெல்லாம் பண்ணிருக்காவோ கொடுங்க, அவ படிப்பா. சும்மா கொடுத்தா கூட இந்த நிலத்தை எவனும் வாங்க மாட்டான். வேஸ்ட்லாண்ட பூரா நமக்கு தண்ணி விட்டுருக்காங்க. சரியாப்பா, இப்படி எங்களை மோசம் பண்ணான்னுட்டு எத்தனை நேரம் காத்துட்டு இருந்த? காத்துட்டு இருந்தேன். நான் என்னப்பா மோசம் பண்ணிட்டேன்? பொன்னா விளையிற பூமி எல்லாம் ஓ பக்கம் ஒதுக்கிட்டு தண்ணி பாயாத நிலத்தையும் கரம்பா காட்டையும் எங்க பக்கம் ஒதுக்கிருக்கிய? இதுக்கு பேர் பாக பிரிவினையா இல்ல துரோக பிரிவினை? என்ன பார்த்து எத்தனை கேள்வி கேட்டுட்டீங்கடா. எங்க இதே கேள்வி உங்க அப்பனை விட்டு என்ன கேட்க சொல்ற? அவர் கேட்க மாட்டாருங்கிற தைரியத்துல தானே இத்தனையும் பண்ணிட்டேன். யார பாத்திர கைய நீட்டி பேசுற நாய, இதுக்கு அவங்கள பட்டத்துல முடிக்க வச்ச தெளிவானா? அவனுக்கு கிடக்குறாருமா சவத்துக்கு பொறுத்த பசங்க. எந்த கோயில்ல வேணுமானாலும் சத்தியம் வச்சு சொல்றேன், இந்த சொத்து பூரா நீங்க தான் சம்பாதிச்சீங்க, ஒரு துரும்பு கூட நான் சம்பாதிக்கல. உங்க நல்ல எனக்கு பெரிய சொத்து, அதை மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டாருங்க. உங்க காலை பிடிச்சிக்க ஏன்பா இன்னும் இந்த ஆளை நம்பிட்டு இருக்க? நீ இந்த மாதிரி கொத்தடிமையா கிடைக்கிறதுனாலதானே இந்த ஆளை குடுங்க துணிஞ்சு பாத்துக்கிட்டே இருக்கேன், ஓவரா பேசிட்டு வெள்ள வெள்ளையா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கருப்பு கருப்பா எழுதிட்டேன். You know the meaning of partition? Equal share. You know the meaning of equal share? ஏண்டா வக்கீல் மேல சீர்றீங்க? எழுத சொன்னவன் நான், எல்லாமே சமபங்காதான் பிரிச்சிருக்கு. எங்க பிரிச்சிருக்க சொல்லட்டுமா? சொல்லு. அப்படி வாடா என் துப்புட்டி கற்பானுங்களான்னா. டேய், இந்த குடும்பத்துல நான் ஒருத்தன் தான்டா, எனக்கு எதுவுமே கிடையாது. ஆனா நீங்க நோப்பேன் நோய் உன் தங்கச்சி, நீங்க 3 பேர். நீங்க பிறந்ததுல இருந்து செலவு கணக்கு பாப்போமா? அதை விடுங்க. உங்களை கொண்டுட்டு போய் பட்டணத்துல படிக்க வச்சானே நொப்பேன். இவனுங்க படிச்சு கழிச்ச கணக்கையெல்லாம் சேர்த்தோம்னா இவனுங்க காலத்துக்கும் உங்க காலடியில கொத்தடிமையா கிடக்கணுங்க. தெரியுமா? நீ ரொம்ப சீப்பாயிட்ட. பச்சை பிள்ளைங்களை வளர்த்த கணக்கெல்லாம் பேசுறிய, இன்னும் கொஞ்ச நேரம் போனா சோத்து கணக்கெல்லாம் பேச போட்டிருக்க. வாக பிரிவினேன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் பேசிதான்ப்பா தீரணும். சரி விடுறா, இங்க பேசிட்டு இருக்கிறோமே, இந்த வீடு யாருக்கு? எனக்கு எதுக்குப்பா இவ்வளவு பெரிய வீடு? எல்லாம் உங்களுக்கு தான். நாங்க சொல்லாம இந்த வீட்டுல யாரும் இருக்க கூடாது. இல்ல யாரும் இருக்க கூடாது. முதல்ல நீ இந்த வீட்டை விட்டு வெளியே போ. நின்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுறேன். என் குலதெய்வத்து கழுத்தலையா கைய வச்சுட்டு அவரை யார் வீட்டை விட்டு வெளியே போக சொல்லிட்டேன். அட பாவி, இதெல்லாம் இந்த ஆள் செஞ்சிருக்க அக்கிரமத்தை கேட்டனா நீ ஏன் வெளியில போக சொல்லுங்க? என்ன செஞ்சுட்டாரு? இந்த வயசுல இந்த ஆளுக்கு ஒரு வப்பாட்டி பிள்ளையும் பெற்றிருக்காரு. ஐயா, பெரிய ஐயா, இது என்ன அக்கிரமம்? அமுக்காரு அமுக்காரு. ஐயா ஐயா, என்னையா நீங்க இப்படி மிரட்டுறாரு மிரட்டுறாரு மிரட்டி அமுக்குறாரு? பாத்தியா ஏன் பேசாம இருக்கிறாரு? ஏன் தலை குனிஞ்சு இருக்கிறாரு? நான் சொல்றேன், இந்த ஆளை தொடர்ந்து இங்க தங்க விட்டா எங்கேயோ போய் ஒரு பொண்ணை கெடுத்துட்டு வந்த இந்த ஆளு இவ்வளவு அழகா இருக்கிற தம்பி பொண்டாட்டியை மட்டும் விட்டு வச்சிருப்பாரான்னு ஊரே கேவலமா பேசும்பா. அவளை தடுக்காதீங்க, அந்த பையன் செத்து தொலைங்க. ஐயோ அம்மா, நான் இத்தனை வயசு வரைக்கும் உங்க குடும்பத்துக்காக கஷ்டப்பட்டது உண்மையா இல்லையா? எப்படி கேட்கிறீங்க? அது உண்மையா இருந்தா எனக்கு ஒரு வரம் கொடு.
இனிமே எந்த காரணத்தை கொண்டும் இந்த பிள்ளைகளை தொடக்கூடாது. ஏமேல் ஆட. ஐயா, என் தம்பி மாமன் சொன்னது அத்தனையும் உண்மை, சத்தியம். நான் ஒரு பொண்ணை வச்சு காப்பாத்திட்டு வர உண்மை, அவளுக்கு ஒரு குழந்தை இருக்கு உண்மை, சட்ட பிரகாரம் என் சொத்து பூரா அந்த குழந்தைக்கு தான் போக போகுது அதுவும் உண்மை. எல்லாத்தையும் தனித்தனியா பிரிச்சு போட்டுட்டோம். உங்களை கடைசியா கேட்டுக்கிறேன், எந்த சொத்து எந்த பிள்ளைக்கு வேணாலும் போகட்டும், ஆனா நீங்க மட்டும் இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அம்மா, நானாவே 2 தடவை வீட்டை விட்டு போனேன், நானே திரும்பி வந்துட்டேன். இப்போ பிள்ளையே என்ன வீட்டை விட்டு போக சொல்லிடுச்சு. அது கூட பரவாயில்ல, இருந்தாலும் கழுத்தை பிடிச்சு தடுற அளவுக்கு வரக்கூடாது. எனக்கும் வருமா மானம் மரியாதை. போறேன் போறேன். இருந்தாலும் பெரிய மனுஷன் தாயா. ஐயா, மத்தியானம் பாகப்பிரவணம் பண்ணிட்டு அதே வேகத்துல சாப்பிடாம கூட வந்துட்டீங்களே ஐயா. நான் வேணா அந்த வீட்டுக்கு போய் அம்மா கிட்ட சொல்லி சாப்பாடு. யாரம்மா தேடுற? உங்க பெரியப்பாவத்தான். பெரியப்பா தான் பாகப்பிரவணம் பண்ணி கோச்சிட்டு போயிட்டாரே. ஏண்டி, எனக்கு தெரியாதா? இன்னைக்கு நடந்த மறந்துடுவேனா? இப்ப உங்க பெரியப்பா வந்து சோறு கொண்டாமான்னு கேட்டாரே. என்னம்மா நீ என் கூட தான் மாடியில படுத்துட்டு இருந்த, திடீர்னு எழுந்திரிச்சு வந்து சாத்து எடுத்துட்டு வந்த. எப்ப பெரியப்பா வந்தாரு, எப்ப உங்ககிட்ட கேட்டாரு? ஏதாவது கனவு கண்டியாமா? ஆமாண்டி, கனவுதான் போல இருக்கு. ராஜாத்தி, என்னம்மா ஒரு வேலை செய்றியா? சாப்பாடு கொடுக்குறேன், பெரியப்பா கொடுத்துட்டு வரையா? கொடுத்துட்டு வரேம்மா. பெரிய பக்கம் போகாத, உங்க அண்ணனுங்க பார்த்தானுங்கன்னா போக விட மாட்டானுங்க. கொல்லப்புறமா போ. கொல்லப்புறம் இருட்டா இருக்கும்ல, அந்த மரப்பட்டியில டார்ச் இருக்கு, எடுத்துட்டு வடியா. சரிம்மா, சீக்கிரம். இந்தா புடி, சீக்கிரம் வா. என்ன இது? சோறு. யாருக்கு? பெரியவங்களுக்கு கொடுத்து அனுப்புறேன். இது என்னடி வேலை? இதோ பாருங்க, நீங்க உங்க அண்ணன் உங்க பிள்ளைங்க எல்லாம் எப்படியே போங்க. பொறுப்புலயே நான் ஐயப்பன் இழந்தவ, அனாதையா கிடந்தவ, பெரியவங்களா பார்த்து உங்களுக்கு கட்டி வச்சு இந்த வாழ்வை கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஆயி அப்பா எல்லாமே அவங்கதான். என் கடைசி மூச்சிருக்கிற வரைக்கும் என் கையாலதான் உங்களுக்கு சோறு போடுவேன். அதை மட்டும் தடுக்காதீங்க, அதை மட்டும் தடுக்காதீங்க. நான் என்ன சொல்ல வந்தேன், நீ என்ன சொல்ற? இந்த புள்ளகிட்ட சோத்தை கொடுத்து அனுப்புறிய, அவர் சாப்பிடுவாரா? அவர் யாரு? என்ன பிடிவாதம் பிடிச்சவரு? அவர் ஒரு முறப்புல இந்த பொண்ணு பஞ்சா போயிடுமே. சோத்தை வாங்குறிய, நீ எடுத்துட்டு போ.
இன்னைக்கு அவருக்கு நீ சோத்த போட்டுட்டு வர. அடம் குடிச்சாரு உன் கையாலேயே ஊட்டி விடு. என்னடி கண்ணு அம்மா சோறு கொடுத்து வச்சிருக்கேன். சாப்பாடா? அடடே, எனக்கு வேணுங்கிற சாப்பாடை நானே சமைச்சிட்டேனே. ஒண்ணு செய், அந்த சாப்பாடு அப்படி வச்சிரு, இப்படி உட்காரு. பெரியப்பா செஞ்ச சாப்பாட்டை நீ ருசி பாரு. சாம்பார் மணக்கு. நான் என்ன சொல்லி அனுப்புறேன், நீ என்ன செஞ்சிட்டு இருக்க? கொண்டு போன சாப்பாட்டை எடுத்து போடுடி. அம்மா, இந்த சாப்பாட்டை நான் சாப்பிட்டேன்னா அப்ப நான் செஞ்சது வீணா போயிடுமே. ஏன் வீணா போகணும்? ராஜாத்தி, நீ கொண்டு போய் அவங்களுக்கு போட்டுட்டு அவங்க சமைச்சது அப்படியே எடுத்துட்டு வா. நான் தின்னு பாக்குறேன் உங்க பெரியப்பா சமையல் எப்படி இருக்குதுன்னு. ஐயா, இது சாப்பிட வேணாம், அசிங்கம். இப்ப என்ன குறைஞ்சு போச்சு? ரெண்டு ஒண்ணு தானே. ஒன்னாத்தான் இருந்துச்சு, அது ரெண்டா பிரிச்சு நாங்களா? ஏ ராஜாத்தி, நீ ஏன் அங்க சத்தம் போட்டு உட்காந்துருக்க? எங்க அண்ணன் சாப்பிடாம அடம் பிடிச்சாருன்னா உன் கையாலேயே ஊட்டி விடுறீன்னு உங்க அப்பா என்கிட்ட சொன்னார்ல, அத உங்க பெரியப்பா கிட்ட எடுத்து சொல்லேண்டி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப எனக்கு மனசு சரியில்லை, அவ்வளவுதான். இதெல்லாம் வேண்டாம், எடுத்துட்டு போமா. சாப்பிட வைக்க வைக்கல, ஆனா பொண்ணு எல்லாம் ஒரே மாதிரி பொண்ணு. இத்தனை வயசு வரைக்கும் மேடா வளர்த்து இவ்வளவு சொத்துக்களை சேர்த்து இத்தனை பிள்ளைங்களை வளர்த்து விட்டு இவ்வளவு பெரிய வீட்டுல தனியா உட்கார்ந்து பொங்கலாண்டி வேலை பண்ண வேண்டியது இருக்கு. யார நொந்துக்குவேன், யார நொந்துக்குவேன்? என்ன சொல்லிட்டேன்? நீ ஒன்றும் சொல்லல, எல்லாம் நான் தான் பாரத்து பிரிச்சேன். நான் தான் ஒன்னா எல்லாம் கரெக்டா சொன்னேன். அந்த பய நான் தூக்கி வளர்த்தவனுக்கு இந்த வயசுல என்ன பார்த்து யாரையாடி வச்சு என்ன பத்த தாய் உயிரோட இருந்தா அந்த வார்த்தையை கேட்டா எனக்கு ஒரு வயசு சோறு கூட போட மாட்டான். இதெல்லாம் கேட்டு பொறுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்து எனக்கு சோறு போடுறியா? என்ன சோறு போடுறது இருக்கட்டும், அந்த பையன் சொன்னானே அத பத்தி நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். இருங்க, என் சின்ன வயசுல என்ன பாக்குறவங்க கடவுள் இவ ஆயப்பனை பறிச்சுக்கிட்டு இவளுக்கு நிறைஞ்ச அழுக கொடுத்துட்டான், இவளை கட்டிக்கு எந்த மகாராசம் கொடுத்து வச்சிருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அந்த நிலைமையில தானே என்ன பொண்ணு பார்க்க வந்தீங்க. அப்பவே உங்க பஞ்சாயத்து இறந்து போயிட்டாங்க இல்லையா? அப்படி இருந்தோம் என்ன உங்க தம்பிக்கு தானே கட்டி வச்சீங்க. அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் உங்க நடத்தையில பேச்சுல ஏன் உங்க பார்வையில கூட அப்படி ஒரு எண்ணம் இருக்கிறதா நான் பார்க்கலையே. எந்த பாவி என்ன பாவத்தை செஞ்சானோ, யார காப்பாத்த அந்த பையன் சுமந்துகிட்டு தலை குனிஞ்சு நின்னீங்களோ அதுதான் எனக்கு புரியலையே தவிர உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அத பழத்தன துளி கூட நான் நம்பல. நீங்க வேலையை பாருங்க. Very good.
சார் ஏதோ ஜீப் வருது. பேங்க் மேனேஜர் வாயா, எங்க இந்த ராத்திரியில? பகல உன்னை பார்க்கவே முடியலையா? 20 லட்சத்தை கடன் வாங்கிட்டு இப்படி கவலையே இல்லாம இருந்தா என்ன அர்த்தம்? லுக்கியார் வாங்கின கடனுக்கு நல்ல பார்ட்டி கொண்டு உனக்கு சொத்து ஜாமீன் முதல் கொண்டு எழுதி வாங்கி கொடுத்திருக்கிறேன். நீ அவங்கள விரட்டிக்கிட்டு போய் பணத்தை வசூல் பண்ணுவியா? அதை விட்டுட்டு சும்மா சும்மா இங்க வந்து ஏன் உயிரை வாங்குற? நீ கூட இருந்ததானே வசூல் பண்ணி கொடுக்கணும். நோ நோ நோ, ஐ am not responsible for that. என்ன பொறுத்த வரையில I repaid all my loans. I am free. And now you get quickly. என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கணும். அடிச்சுக்கோ. இந்த கையத்தை நாம எப்ப பார்த்தோம்? அப்பா என்னடா அப்பா, இது பெரிய மோசடியா இருக்கு. என்னடா மோசடி? எழுத்து விட்டுக்காரன் இவங்க பேங்க்ல 20 லட்சம் ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. அது ஈடு கட்டுறதுக்காக நம்ம பங்குக்கு வர சொத்துக்களை எல்லாம் கொடுத்து அது பத்தாட்டி போனா அம்மாவுடைய திருமங்கல்யம் வரைக்கும் வித்து அந்த கடனை திருப்பி தரதா நாம எழுதி கொடுத்திருக்கோமா? எழுதி கொடுத்திருக்கோமா இல்லையா? அது கடையில நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டுக்கீங்களா? இந்த கையெழுத்தை நாம போடவே இல்லை. கண்டிப்பா போடல. யோ மேனேஜர், அந்த 3 பயல்களுமே குடிகார பயலுங்க. அவங்க கூட தான் பேசுவாங்க. அவங்க அப்பனை கேளுங்க, அவர் யோக்கியமானவர், குடிக்காதவர். கையெழுத்து அவருடையதான, அவரை கேளுங்க. இதெல்லாம் உங்க கையெழுத்தா? கையெழுத்துதான். ஆனா இந்த சங்கதிக்கு நான் போடலடா. வேற எதுக்கு தான் போட்டீங்க? ஏதோ காரு பேரு மாத்தணும் வெத்து பேப்பர்ல தெரியாம போட்டு கொடுத்துட்டா. ஐயோ, அந்த வெத்து பேப்பர் தான் அந்த பூர்த்தி பண்ணிருக்கான். இதுல உங்க கையெழுத்து இருக்குதா? இது ஃப்ராட். நிச்சயமா நாங்க இது போடல பாருங்க. இந்த பையலுக்கு கையெழுத்து போட்டுருக்காங்க. எப்படி சொல்றீங்க? இந்த 3 பையங்களும் கண்ணு மண்ணு தெரியாம குடிச்சு போட்டு ரயில்வே தண்டவாளத்துல விழுந்து கிடந்திருக்காரு. அந்த நேரம் பார்த்து பெரியவங்க அள்ளி போனான்னு இங்க போட்டுட்டாங்க. அப்போ நாங்க 3 பேர் கையெழுத்து போட்டோம்னு குடிமயக்கத்து அந்த பையன் உலகாங்க. யோ மேனேஜர், என்ன அவங்களை பேச விட்டுட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க? அவங்க ஒழுங்கா சொத்தை கொடுக்கல, கோர்ட்டுக்கு போய் ஜப்தி வாரண்ட் வாங்கி அங்க சாமான் செட்டலாம் எடுத்துறீங்க. கைய வச்சுக்கா. என்னையும் என் பிள்ளைங்களையும் ஏமாத்தி கையெழுத்து வாங்கணும் இல்லாம என் வீட்டு சாமான் செட் எல்லாம் கொண்டு வந்து நடுத்தரலியா வைக்கிறேன். அதுக்கு முன்னாலே உன்னை நான் ஆரம்பிச்சிடுறேன். உடனே பொறுமட்டு ஐயா, பெரிய ஐயா, ஐயா, பெரிய ஐயா, ஏத்த விட்டு அயோக்கிய பசங்களுக்கு நம்ம சின்னையாவுக்கு பெரிய சண்டைங்க. நம்ம அவங்க கையில வந்து ஏகப்பட்ட அடிதடி ராடா போச்சுங்க. கடைசியில் நம்ம சின்னையாவை அடி அடிச்சு நடுத்தர போட்டு போயிட்டாருங்க. கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் இருக்கு. கம்ப்ளீட் ரெஸ்ட். ஒரு நிமிஷம். எப்படி இருக்காங்க? அட ஒண்ணு இல்லம்மா, எல்லாம் சரியா போயிடும். நீ தைரியமா இரு. நீங்க வாங்க. என் தம்பி எப்படி இருக்கான்? உண்மை காயப்பட்டிருக்கு. மாரடைப்பு ஏற்பட்டிருக்கா. ஜாக்கிரதையா இருக்கணும். மாரடைப்பு? சரி, இப்ப இருக்கு. அது வந்துப்பா. எது வந்துப்பா? உங்க அப்பனுக்கு நெஞ்சு வலின்னு சொன்னாங்க. நீ என்னைக்கு பாகத்தை பிரிச்சியோ அன்னைக்கே எங்க அப்பனுக்கு நெஞ்சு வலி வந்தாச்சு. அதுக்கு எதுக்கு என்ன சம்பந்தம்? என் தம்பியை பார்த்துருவாங்க. என்ன நேரம் காலம் தெரியாம வெளியே விடுகிறா. டேய், கூட பிறந்த பிறப்பு முகத்தை பார்த்துட்டு போட்டு விடுகிறா. பாக்குறதுனால என்னடா? யோ, உள்ள கால வச்சா வெட்டுட தலை விழுந்துடும். வீட்டுக்காரனுக்கு ஒண்ணு வராது. தைரியமா இரு. நான் பிறந்து ரொம்ப நாளைக்கு அப்புறம் என் பின்னால பிறந்து வரேன். எல்லாமே எனக்கு பின்னாலதான். அப்புறம் இதுல மட்டும் என்ன முன்னால அப்படி அவனுக்கு ஏதாவது ஆதரவு என்கிட்ட சொல்லி உத்தரவு கேட்காம போக மாட்டோம்.
என்னங்க என்ன பாக்குறீங்க? இல்ல, எதிர்த்த வீட்டுக்காரன் என்ன அடிச்சு போட்டுட்டான். மாரடைப்பு வந்து படுத்து கிடக்க. இந்த நிலையில கூட அண்ணன் வந்து எட்டி பார்க்கலையே. வந்தாங்க, உங்க பிள்ளைங்கதான் அவரை உள்ள வரவிடாம தடுத்துட்டாங்க. அப்புறம் எனக்கு தைரியம் சொல்லிட்டு உன் வீட்டுக்காரனுக்கு ஒண்ணும் வராதுமா. ஒருவேளை இது அப்படி இருந்துச்சுன்னா என்ன பார்த்து பேசி என்கிட்ட உத்தரவு வாங்கிக்காம என் தம்பி என்னை விட்டுட்டு போயிட மாட்டாமான்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐயா, எப்ப வந்த? ஏன் வந்த? நீங்க என்ன பார்க்க அங்க வந்தீங்களா? பிள்ளைங்க அவனு கிடக்காரோ சின்ன பிள்ளைங்க. நீ நடக்க கூடாதா? எனக்கு நான் தான் கண்டு மாதிரி இருக்கேன். வாடா. ஆமா, இப்ப என்ன வந்துருச்சுன்னு எதிர்த்த விட்டுத்தாரப்ப கூட சண்டை போட்டு உனக்கு ஏடா அண்ணன் சொத்தை எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டானே, நாம நாளைக்கு புள்ள குட்டியோட என்ன செய்ய போறோம்னு பயந்துட்டியா? நீ உங்க அண்ணனை புரிஞ்சுக்கிட்டது இவ்வளவுதானடா. எல்லாத்தையும் சேர்ந்து கையெழுத்து போட்டு கொடுத்து விட்டாங்களே, நாளைக்கு ஏதாவது ஆகி போச்சுன்னா என்ன பண்றது? பயந்து தாண்டா நல்லதையெல்லாம் நான் ஒதுக்கிட்டு வந்துட்டேன். ஆனா நகை நட்டு திருமாதிரிட்ட கூட சரி, நாளைக்கு அந்த பயிர்க சொத்து பத்தாது, நகை நட்டு வேணும்னு உன் பஞ்சாதி கழுத்த கை விட்டாங்க வச்சுக்க. காட்டிட்டு வந்து நகை நட்டா எங்க போட்டு கெட்டாரு. பஞ்சாதி மாங்கலித்த மகமாயி கழுத்துல போட்டு, அம்மா தாயே மகமாயி அந்த மாங்கலியத்துக்கு பூரண பலத்தை குருடி தாயேன்னு வேண்டிட்டு இருக்கா. இதே அது மட்டும் இல்லடா, என் பேர்ல இந்த சொத்தெல்லாம் அன்னைக்கு உன் பிள்ளைய பேர்ல மாத்திட்டேன். அப்புறம் நாங்க எல்லாம் தயாரா எடுத்துட்டு போறியா? வேண்டாம், தெய்வத்துக்கிட்டே இருக்கட்டும். சந்தோஷமா நிம்மதி இருப்பியா? இந்த வயசுலயே இப்படி இருக்கியடா. சரிவா, இல்ல, நான் கூட வந்திருக்கேன். நான் அழைச்சிட்டு போறேன். வந்திருக்கியா? சரி சரி, ஒண்ணு இல்ல எல்லாம் சரியா போச்சு. இனிமே சந்தோஷமா நிம்மதியா சந்தோஷமா இருக்குல்ல இருப்பேன். பிடிப்பா பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், அண்ணன் தம்பி உறவை பிரித்த அயோக்கியர்கள், பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், பெருச்சாடிகள், சுந்தரா, அந்த பயலோட மலைக்கு இழுத்து ஓடு, மலைக்கு இழுத்து நான் வர்றேன். உறவை பிரித்த அயோக்கியர்கள், பெருச்சாடிகள், கிராம பெருச்சாடிகள், பெரிய வந்துட்டு இருக்காங்க. பிள்ளைகளா, என்ன காலேஜ் போக வேண்டிய நேரத்துல எங்க புறப்பட்டி எல்லாரும்? ஐயா, உங்க எழுத்த வீட்டுக்கார பையன் உங்களுக்கு செஞ்ச துரோகம் எங்களுக்கு இப்பதாயா தெரிஞ்சு. அத கேட்கிறப்ப எங்க ரத்தம் எல்லாம் கொதிக்குதுயா. நீங்க செய்யலான்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கய்யா. அத்தனை அவனை இழுத்து வந்து நடுரோட்ல போட்டு பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி போடுறோம். அட பாவி பிள்ளைகளா, ராவணத்த பிள்ளைகளுக்கு எப்படா இந்த கொலைவெறி என்ன வந்தது? கொலையாவது வெறியாவதுயா. நான் சயின்ஸ் படிச்சவன். நீங்க கண்ணை காட்டீங்கன்னா போதும், அந்த பையனை சத்தம் இல்லாம க்ளோஸ் பண்ணிடுறேன். எப்படி எப்படி? இத பாருங்க, இதுல இருக்கிற விஷ போடுற ஒரு துளி அவன் வீட்டு கிணத்துல போட்டா போதும், அவன் குடும்பமே க்ளோஸ் ஆயிடுங்க. உங்களை வளர்த்து படிக்க வச்சு ஆளாக்குன பாவத்துக்கு இந்த விஷத்தை நானே சாப்பிட்டு விடுறேன். என்னடா எழுதுறீங்க? அவனை கொண்டு விட்டீங்கன்னா நம்ம சொத்தெல்லாம் மீட்கிறது எப்படி? நீங்க உங்க படிக்கிற வேலையை பாருங்க.
என் குடும்பத்தை கலைச்சானே வீராசாமி, அவன் முடிவை நான் பாத்துக்கிறேன். வீராசாமி, பசங்க கிட்ட கையெழுத்து வாங்கின விஷயத்தை நீ நினைச்சத போல பெரிய பண்ண அவ்வளவு ஈஸியா விட மாட்டான் போல் இருக்கு. அவனை தீர்த்து கட்டினால் ஒழிய கையெழுத்து வாங்கின பலனும் கைக்கு கிடைக்காது. ஐயா, நம்ம சொத்தையெல்லாம் திருப்பி வாங்கணுங்கிறதுக்காக தானே எங்க அண்ணனை கொண்டுட வேணாம்னு சொல்லிட்டு அந்த அர்ஜுன பிள்ளைங்களை தடுத்தீங்க. ஆமா ஐயா, எங்க அண்ணன் ஊரையெல்லாம் மோசனாசம் பண்ணி கொண்டாந்த நகை பணம் அத்தனையும் அந்த தோட்டத்து பங்களால தான் ஒளிச்சு வச்சிருக்கான். குறிப்பா அதெல்லாம் எந்த இடத்துல இருக்குன்றது எனக்கு நல்லா தெரியா. ஐயா, நீங்க ஒரு வார்த்தை சொன்னீங்கன்னா போதியா, ஒரு நொடியில் அத்தனை தட்டிட்டு வந்துருவேன். அதுவா பெருசு? என் பிள்ளையோட அவன் குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கினால, அந்த வடுவா அவனை துடிக்க வச்சு கையெழுத்து வாங்கல. இதெல்லாம் விஷமா? கொண்டு போய் போட்டு போதேன். என்ன விஷத்தை பாத்துக்கிட்டு இருக்கவன்? கொண்டு போய் போட்டு போத. ஐயா, இதே மாதிரி 50 பாட்டில எங்க அண்ணன் வெளிநாட்டுல இருந்து வரவழைச்சு எங்கெங்க இருந்தோ ஒரு பொம்பளை பிள்ளைங்கிட்ட ரகசியமா கொடுத்தன் போயா. நான் ஏதோ கஞ்சாவையோ அபினியோ கடத்தலான கட்டி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். இப்பதான் இந்த அர்ஜுன பிள்ளைங்க சொன்னதுலயும் தெரியுது இதுல இருக்கிறது விஷம் தான். ஐயா, கண்டிப்பா சொல்றையா, இதே பாட்டில் தான், இதே பாட்டில் தான். நீ ஒண்ணு செய், இந்த விஷத்தை கொட்டி விட்டு நல்லா கழுவிட்டு இதுக்குள்ள கொஞ்சம் சர்க்கரை போட்டு வை, சமயத்துல உதவும். சரியா? அந்த காரை வளர்க்குதா? அவனுங்களா எந்த ஊருக்குள்ள வந்து வழி போடு. யாரு இந்த பயலுவா? எனக்கு தெரியாதுங்க. இந்த கார் யாருது? அதுவும் தெரியாதுங்க. ஒண்ணுமே தெரியாதா? தெரியாதுங்க. இந்த பயலு கிட்ட எப்படி மாட்டினேன்? நானு என் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டூர் போயிருந்தீங்களா, அப்ப இந்த ஆளுங்க என்ன கார்ல தூக்கி போட்டு இதுங்க பார்த்தாங்க. அப்போ இவங்க எல்லாம் வண்டியை குறுக்க விட்டு இதுங்கிட்டாங்க. இப்ப உன்னை பஸ்ல ஏத்தி விட்டா நீ ஊருக்கு போயிடுவியா? சரியாண்டு நம்ம ஊர்ல இருந்து போற கடைசி பஸ் போயிடுச்சுங்களே, இனிமே நாளை காலையில தாங்க பஸ். என்ன செய்யறது? என்ன பசிக்குதுங்க. பசியா? போய் ஒரு புடவை வாங்கிட்டு வா. என்கிட்ட கவுன் இருக்குங்க. மாட்டிக்கோ. என்ன தேடுற? என்னோட மேக்கப் பாக்ஸ். என்னங்கோ தேடுறீங்க? இங்க தடவுற ஒரு முக்கியமான மேக்கப் சாமானுங்க. இந்த சாமான் தானேங்கோ? இதுதாங்க. போய் சட்டை மாத்திக்கங்க. பாப்பா, ஏன் அங்கே நின்னுட்டேன்? வா. பசிக்குது நீ? முறுக்கு முறுக்கு. என்னங்க பண்றீங்க? பால் இதுங்கிறேங்க. எதுக்குங்க? உங்களுக்கு காபி கொடுக்காங்க. நானு காபி குடிக்க மாட்டேங்க. அப்ப பால் கொடுக்குறேங்க. சரிங்க. என்னங்க என்னங்க? ஏங்க நான் இதுங்கிறேங்க. வேண்டாங்க, நானே இதுங்கிறேங்க. இல்லைங்க, நீங்க பெரியவங்க, நானே இதுங்கிறேங்க. ஏதுங்க? சக்கரை திக்குதுங்க, எடுத்துட்டு நீங்க நில்லுங்க, நான் எடுத்துட்டு வரேங்க. சரிங்க.
வச்சா எறும்பு மொச்சிடுங்க. என்னங்க என்னங்க ஏங்க நீங்க பெரியவங்க ரொம்ப நேரம் நிக்கிறீங்க, அப்படி சோஃபால உட்காருங்க. இந்தாங்க குடிங்க. பால் புளிப்பா நல்லா இருக்கு. வேண்டாமோ, எனக்கு பயமா இருக்குங்க. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. பண்ணையாரு சாஞ்சிட்டாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல க்ளோஸ் ஆயிடுவாரு. ஐயோ, பண்ணையா பட்ட நாமதே சாத்தி விட்டான். நம்ம திட்டங்கள்லாம் அந்த பண்ணையானுக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு சந்தேகம். நீ இந்த வட்டாரத்துக்குள்ளே ஓகே. சார், அங்க பண்ணையா இரும்பு பெட்டிக்குள்ள நாமம், இங்க ராகுகார மூஞ்சில நாமம், ரெண்டு நாமமும் ஒரே அளவா இருக்கிறதுனால இதை எவ்வளவு ஒருத்தன் தான் திட்டம் போட்டு தீட்டு இருக்கா சார். எனக்கு ரொம்ப பயமா. ராகுகாலம் ராகுகாலம் ராகுகாலம். ஏயா போன இடத்துல கொள்ளை எல்லாம் சௌரியமா நடந்துச்சா? சௌகரியம். உன் மூஞ்சில என்ன ஐயா? ஏன் மூஞ்சி இல்லையா? கண்ணாடி எடுத்து காட்டியா? எதுக்கு? எங்க அப்ப வெங்கடாஜலபதி ஏழுமலை ஆண்டவர் கோயந்தா நிறுத்திய. உன் யோகியதைக்கு கோயந்தா வேற. எவ்வளவு குடிக்கிறது? எவனோ ஒருத்தன் உள்ள நுழைஞ்சு உன் முகத்துல பட்ட நாமத்தை சாத்திட்டு போயிருக்கான். எவையா உள்ள நுழைய முடியும்? எங்க அப்ப வெங்கடாஜலபதி கிட்டத்தான் இவ்வளவு பெரிய நாமக்கட்டி இருக்கு. அவன் தான் வந்திருப்பான், அவன் தான் போட்டிருப்பான். சீச்சி, இது இப்போதைக்கு தெரியாது. வாயா போலாம். யாருக்கு தெரியாத அறிவட்டவனுங்க, தெரியறதுக்கா குடிக்கிறது புரியாதவனுங்க. இதா வெங்கடாஜலபதி துடைக்கிறதுக்கு வச்சுட்டு போயிருக்கானே. ஆமா, ஏது இந்த நகை இப்ப போயிருக்கும் போது கொள்ளையடிச்சதா? எவனை உள்ள வந்து இரும்பு பெட்டியை திறந்திருக்காயா? அப்ப இந்த நகை ஏறியா? இந்த நகையெல்லாம் நான் இதுக்குள்ள வச்சிருந்தையா, அவளும் அப்படியே இருக்கு. பணத்தை காணோம். எவ்வளவு? 20 லட்சம். இது என்ன அதிசயமா இருக்கு? நகை அப்படியே இருக்கு, பணம் மாத்திரம் திருடு போயிருக்குன்னா பண்புள்ள பண திருடனா? யோ, 20 லட்சம்யா. அட 20 லட்சம் 60 லட்சம் கிடக்குயா. நாமளும் எங்கெங்கயோ கொள்ளையடிச்சது தானே. அது போட்டோம், இந்த பண்ணையார அடிச்சிருவேன் கிழிச்சிருவேன்னு சொன்னீங்களே, அது என்ன ஆச்சு? பண்ணையாருக்கு விஷத்தை கொடுத்து கொன்னு பணத்தை தூக்கி கொல்ல பக்கத்துல போட்டுட்டு தானே வரும்.
செய்யறதுக்கு பொட்ட சிரிக்கி அனுப்பிச்சு வைக்கிறேன். போடாங்க பொட்ட பயல. என்னவோ அசிங்கமா சொல்ல வந்தாரு. பெரிய மனுஷனா இருக்கிறதுனால பாத்துக்கிட்டாரு. நான் அப்பவே உங்களுக்கு சொன்னேன், அவர்கிட்ட போய் பொம்பளை விஷயங்கள்லாம் வேண்டான்னு. என் தம்பியை ஏமாத்தி கையெழுத்து வாங்கினேன், என் பிள்ளையோட குடிக்க வச்சு கையெழுத்து வாங்கினேன், முகமுடி கூட்டத்தை கைவசம் வச்சுக்கிட்டு ஊரையெல்லாம் கொள்ளையடிச்சு பணம் சேர்த்தி இல்ல. இப்ப பாரு சுந்தரம், வாழாங்க அந்த பொட்டியை திறந்து காமி, நல்லா பாரு. பாத்துட்டியா? எவ்வளவு? 20 லட்சம். ஏது உன் வீட்டுல இருந்து நான் எடுத்தது. நீ ஊரை கொள்ளையடிச்ச, நான் உன் வீட்டை கொள்ளையடிச்சேன். ஏடா அறிவு கட்ட முண்டம், நீ சந்திரன் நுழைஞ்சினா நான் பொந்தலன் நுழைய வேண்டாம் மாட்டி. என்னடா பலிகடா மாதிரி திரு முழிக்கிற? கடைசியா நான் ஒண்ணு சொல்றேன், அதன்படி கேட்டா நீ பொழைச்ச. அந்த கடைசி பண்ணையார் பெரியசாமி அவர்களுக்கு வில்லங்கம் வீராசாமி எழுதி கொண்டது. நான் பேங்க்ல பட்டிருக்கிற கடனுக்கு ஈடாக உங்க தம்பியை ஏமாத்தியும் உங்க தம்பி பிள்ளைங்களை குடிக்க வச்சும் உங்க குடும்ப சொத்துக்களை ஈடாக எழுதி வாங்கினேன். அக்காரியம் நம்பிக்கை மோசடி என்பதை உணர்ந்து நான் மனம் திருந்தி ரூபாய் 20 லட்சம் ரொக்கத்தை உங்கள் கையில் கொடுத்திருக்கிறேன். இதை நீங்களே பேங்கில் செலுத்தி நான் எழுதி வாங்கிய சொத்துக்களை நீங்களே திருப்பி எடுத்துக் கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன். இப்படிக்கு வில்லங்கம் வீராசாமின்னு நீ கையெழுத்து போட்டா வாழ்ந்த, இல்ல பேசாம ஒரு கையெழுத்த போட்டு விவகாரத்தை சுமூகமா முடிங்க. இந்த வில்லங்கங்கிற பட்டமாவது மறையட்டும். இனிமேல் நான் இங்க இருந்தேன்னா என் மரியாதை என்ன ஆகுறது? குட் பை. அந்த பொண்ணை அடிச்சு நோக்கடா. எங்க போனாலும் ஒண்ணு விட மாட்டேன்டா. நாசி போதாரத்துக்கு கிழிச்சு கிழிச்சு. தப்பிக்க பாக்க நீ சுந்தரா மரியாதை அந்த கடுதாசியில கையெழுத்து போடு, இல்ல இப்படியே டாக்டர் அவுட் அடிச்சு மலையோட சேர்த்து சாடியை கட்டி விடுவோம். பாடுவா போடுறா கடுதாசிய, போடுற கையெழுத்த.
உங்க சாமர்த்தியத்தால இன்னைக்கு ஒரு பெரிய முகமுடி கொள்ள கூட்டத்தையே அந்த கொள்ளக்கார சக்காலத்தை பத்தி சொல்லி அனுப்பிச்சிருந்தானே, அவளையும் பிடிச்சிட்டோம். அவதான் சொன்னா இவன் தான் அந்த கூட்டத்துக்கே தலைவன். அந்த குட்டு தான் நமக்கு தெரியுமே, தள்ளிட்டு போங்க. என்னடா எதிர்த்த வீட்டு அயோக்கிய உங்களையும் பிள்ளைகளையும் ஏமாத்தி சொத்தெல்லாம் எழுதி வாங்கினால அது அப்படியே உங்க பேருக்கு திருப்பி எழுதி வாங்கிட்டாரு. அங்க வாழ்க்கை பள்ளிக்கூடத்து பிள்ளைகள் எல்லாம் ஊர்வலமா அழைச்சிக்கிட்டு வர கண்கொள்ளா காட்சியை பாருங்களேன். அண்ணே வாழ்த்து எழுது எழுது, எல்லாரும் நல்லா இருக்கு. நகை நட்டெல்லாம் கொடுத்து விட்டாங்க, போட்டுக்கிட்டியா? நீங்க எல்லாரும் கையெழுத்து போட்டு கொடுத்தீங்கல்ல, அது என் பேர்ல இருக்க சொத்தெல்லாம் உன் பிள்ளைய பேர்ல மாத்திட்டேன்னு சொன்னேன்ல, அது என்ன? அது பத்திரம். இனிமேல் எப்படி வச்சிருப்ப? பத்திரமா கையெழுத்து கால் எழுத்து அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, நீங்க தான் தலையெழுத்தையும் மாத்திட்டீங்களே. சரி, கரெக்ட். என் சொத்து பத்தெல்லாம் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டப்பா. இனிமே நான் வெறும் வாழ். எனக்கு இருக்கிற ஒரே துணை வந்தான். பல ஆபத்து நேரத்துல இவன் தான் எனக்கு உறுதுணையா இருந்திருக்கான். அதனால உங்க மூலியமா இவனுக்கு ஏதாவது கொடுக்கலான்னு இருக்கேன். நல்லா யோசனை பண்ணி கொடுக்கறத உருப்படியா கொடுக்க. இதுக்கு போய் என்னங்க கேட்டுக்கிட்டு நம்ம பொண்ணு? நீ என்ன சொல்ற? இவருதான் 10 மாசம் சுமந்து பெற்றவர், இவரு சொல்லட்டும். என்ன சொல்ற? கொடுத்துடலான்ற அப்படி சொல்லு. அப்புறம் இன்னொரு சமாச்சாரம் இல்ல, என்னை பத்தி இந்த நாட்டிலேயே தெரிஞ்ச ஒரே ஒரு ஆளு, நான் வளர்த்த என் அருமை புத்திரன். வாடா அனுமந்த புத்திரா, வா. அன்னைக்கு நீ சொன்னில்ல என்னை பத்தியும் ஒரு பொண்ணை பத்தியும், அந்த பொண்ணை வீட்டுக்குள்ளேயே கூட்டிட்டு வந்துடலான்னு இருக்கேன். ஏன்னா நீ பார்த்து அந்த பொண்ணு நல்லா இருக்காளா இல்லையான்னு சொல்லணும். நன்னு கொண்டா, கொஞ்சம் எல்லாரும் வழிபடுங்க. வாமா வா. என்னடா பொண்ணு பிடிச்சிருக்கா, நல்லா இருக்கா? பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா. ஏன் இவன் இப்படி நடுக்கிறான்? அவனையே கேளு. என்னடா அது? அப்பா அந்த பொண்ண நான் தான்பா கெடுத்தேன். பாவி, அந்த பொண்ணை நீ கெடுத்துட்டு அண்ணன் மேலையா பழி சுமத்துறேன். அடியா கொண்டாடி அருவாள. தாத்தா வாய்ட்டு அந்த கொண்டாடி அருவாள முதல்ல பேசி வாங்க. வாங்க, இனிமே அவளை கொஞ்சம் உனக்கு வேலை. கொஞ்சம் ஏண்டா நாய் மாதிரி கொஞ்சுடா. தாத்தாவை பாருடி கண்ணு, தாத்தாவை பாருடி கண்ணு. வேணாப்பா, குழந்தை பயந்துற போகுது. என்கிட்ட கூட நீ அடிக்க என்ன பாரு என்ன பாரு பெரியப்பா, பாருங்களேன் குழந்தை அப்படியே என் ஜாடையா இருக்குது.